ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, நிகழ்காலத்தில் நம்ம வாழ்றதுக்கும், நிகழ்காலத்தில் மலர்வோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய தான் இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். அ இது நம்ம நெறைய இடத்துல கேள்விப்பட்ட பல விஷயங்கள். நம்மளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு அறிவா உள்ள கலெக்ட் ஆயிட்டே இருக்குதுங்க. அந்த அறிவுங்கிற விஷயம், என்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு போய் செய்ய முடியுமோ, அப்பதான் அது முழு நிறைவா மாறுதுங்க. மத்தபடி வெறுமனே நான் தெரிந்திருத்தல், எனக்கு இது தெரியும், அது தெரியும்னு சொல்றது எதுவுமே நம்மளுக்கு வாழ்க்கையில உதவுறதில்ல. நம்ம சொல்ற மாரி இந்த "ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற" மாரி தாங்க ஆக்சுவலாங்க. அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த நிகழ்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏங்க நிகழ்காலம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா படுதுங்கிற விஷயம், இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கலாங்க. அப்ப அந்த நிகழ்காலத்துல வாழ்தலுக்கு நம்ம நெறைய விஷயங்கள் இங்க இருக்குதுங்க. இப்ப நம்ம நம்ம ஒரு தியானம் ஆகட்டும், ஒரு யோகா பயிற்சி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்காலத்துல இருக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளா தான் எல்லாமே இருக்குதுங்க. பட் அதுல எல்லா மனிதனாலயும் சாத்தியமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கும் பொழுது, சில மனிதர்கள் மட்டும் தான் அத கடந்து போறாங்க. பல மனிதர்கள் அத கடந்து போகாம போயிர்றாங்க. பட் என்னைக்குமே ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஞானம் என்பது எல்லாத்துக்குமே போய் சென்று சேரணும். ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா ஞானம் இருக்கக்கூடாதுங்க. அது எல்லாத்துக்குள்ளயுமே போய் சேரணும். இங்க நம்ம சொல்றது இந்த தகுதி, தகுதி இல்ல கிடையாதுங்க. ஒரு நல்ல விஷயங்கிறது தகுதி பார்த்தல் இல்லைங்க. எல்லாத்துக்குமே போய் சேரட்டுங்கிற ஒரு விஷயம் தாங்க. அப்போ நம்மனால அந்த நிகழ்காலத்துல எல்லாத்துலயும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய உரையாடல் அதற்கு ஒரு பயனுள்ளதா இருக்குங்க. அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையோட இந்த உரைய நம்ம துவங்கலாங்க. இப்போ ஆ நம்மள பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம நெறைய விஷயங்கள் முதல்ல பார்த்ததுலருந்தே ஒரு கன்க்ளூட் பண்ணிட்டு வரலாங்க. நம்ம மனம். நம்ம மனம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு அசைவுல இருந்துட்டு இருக்கும். சொல்லப்போனா அது ஒரு ஆற்று வெள்ளம்னு வச்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனா சில இடத்துல ஒரு காட்டாற்று வெள்ளம்ன்ட்டே வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டாச்சுன்னா, காட்டாற்று வெள்ளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுத்த முடியாத ஒரு வேகத்தில் இருக்கும். நம்ம சிந்தனைகளும் அதேதான். நெறைய சிந்தனைகள். சும்மா நம்ம போய் அமைதியா உட்கார்ந்தே நம்மளுக்குள்ள அவ்வளவு எண்ணங்கள் நம்மளுக்குள்ள திரும்ப, 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 திரும்ப ஒரு ஆறு போல பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆயி போயிட்டு இருக்குங்க. இது நம்ம முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கும்போது நம்ம சொன்னோம். எண்ணங்களுக்கும், சிந்தித்தலுக்கும் நெறைய வேறுபாடு இருக்கு. திங்கிங், தாட். தாட்ங்கிறத நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டாச்சுன்னா, அது நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள போம்போது, அது ஒரு தாட்டா வந்துகிட்டே தான் இருக்கும். பட் திங்கிங்கிற விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா, அ துரதிர்ஷ்டவசமா திங்கிங்குள்ளேயே நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா, பல இடத்துல வெளிய வர முடியறதில்ல. அப்போ இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்ம எடுத்தோம்னா நிகழ்காலம் அப்படிங்கிறது ஒரு சென்டர் லைன் அப்படின்னா, ஒரு பக்கம் எதிர்காலம், இன்னொரு பக்கம் கடந்த காலம். அப்படிங்கிற 2 ஒரு ஸ்விங் நோக்கி தான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்குது. ஒண்ணு நம்ம நிகழ்காலத்துல ஒரு இடத்துல உட்காரும் பொழுது, ஒண்ணு எதிர்காலம் பற்றிய சிந்தனையோ, அல்லாது கடந்த காலம் பற்றிய ஒரு சிந்தனையோ நம்மளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு டிராவல் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குதுங்க. அப்போ இப்போ இதுல எடுத்தீங்கன்னா, நம்ம ஒரு பழைய விஷயம் எடுக்கும் பொழுது, எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் அப்படிங்கிற இடத்துல நிகழ்கா கடந்த காலம், எதிர்காலம் போகக்கூடிய இடத்துல, இன்னைக்கு புது ஒரு விஷயம் வந்திருக்குது. அது என்ன ஒரு இல்யூஷன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கற்பனை கலந்த ஒரு உலகம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு புதுசா வந்திருக்குதுங்க. அது இத்தன நாள் இல்லாத ஒரு விஷயம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. கடந்த காலம். நான் கடந்த காலத்த பத்தி நீ சிந்திக்கலாமான்னு கேட்டா, கண்டிப்பா சிந்திக்கலாம். ஆனா, அந்த சிந்தனை எத நோக்கி இருக்கணும்னா, நான் என்ன தவறு செய்தேன்? நான் என்ன சரி பண்ணேன்? நான் அத எப்படி மாத்திக்கணும்? இந்த விஷயத்துல நான் இன்னும் எப்படி மேம்படணும்? இன்னும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா, எனது மனம் பக்குவம் அடையக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த கடந்த காலத்திலிருந்து தான் எனக்கு கிடைக்குதுங்க. மனம் பக்குவம் அடைதல்ங்கிற ஒரு அற்புதமான விஷயம் எப்படின்னா, கடந்த காலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கடந்த கால அனுபவங்கள். எனக்கு எதெல்லாம் ஒரு அனுபவம் வருமோ, அந்த அனுபவம் மூலமாக நான் பக்குவம் அடைதல் நடந்ததுன்னா, அது கடந்த காலம் மிக அற்புதமா நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தங்க. பட் இந்த இடத்துல அப்படிதான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, நான் சந்தித்த மனிதர்கள், நெறைய மனிதர்கள் உரையாடும் பொழுது இருக்கக்கூடிய விஷயம்னா, கடந்த காலத்துக்கான கவலைகள், குப்பைகள் போல அவங்க மனசுல தேங்கி இருக்குதுங்க. நெறைய விஷயங்கள். நான் இப்படி பண்ணியிருக்கலாம். நான் இப்படி படிச்சிருக்கலாம். அவங்க சொல்றத கேட்டுருக்கலாம். இவங்க சொல்றத கேட்டுருக்கலாம். நான் ஏன் இவங்க சொன்னத கேட்டேன்? இவங்க சொன்னா கேட்காம இருந்தா நான் நல்லா இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்லப்போனா பல அங்கலாய்ப்புகள், ஏமாற்றங்கள் தான் அந்த கடந்த காலத்திலிருந்து தூக்கிட்டு வர்றாங்க. கடந்த காலத்திலிருந்து எனக்கான அனுபவத்த எடுத்துட்டு வராம, கடந்த காலத்திலிருந்து எனக்கான குப்பைகள தூக்கிட்டு வந்து, எந்நேரமே அது குறித்து சிந்திச்சுட்டு இருக்கும். திரும்ப திரும்ப. அ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் கொஞ்சம் உடல் நல்லா பார்த்துருக்கலாம். கொஞ்சம் எக்சர்சைஸ் பண்ணியிருக்கலாம். ஆ என் குழந்தைய நான் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்திருக்கலாம். எல்லாம் லாம், 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 லாம் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் அந்த கடந்த காலம்னு சொல்லி தொடர்புடியும் பொழுதே,
அங்க பெரும் குழப்பங்களும், ஏமாற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் கடந்த காலத்த ஒரு குப்பைகள நம்மளுக்குள்ள எடுத்து வந்து வச்சிருக்கோங்க. இதே விஷயம், சரி எதிர்காலத்துக்கு போனா என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சரி எதிர்காலம்ங்கிறது எத நோக்கி இருக்கிறோம்னா, திட்டமிடுதல் நோக்கி இருக்கிறோம். நான் என்ன பண்ணணும்? இன்னும் நான் வந்து அடுத்த கட்டம் வளரக்கூடிய எப்பயுமே வளர்ச்சின்னு சொல்லும்போது, நம்ம திரும்ப திரும்ப பணம்ங்கிறத யோசிக்கிறேங்க. பணம் கிடையாதுங்க. முதல் விஷயம் மனம் சார்ந்த ஒரு வளர்ச்சி. நான் வந்து மனசுல வந்து பக்குவம் அடையறதுக்கு நான் எந்த கட்டத்த நோக்கி நகரணும் 1. 2வது என் அறிவு சார்ந்து விருத்தி அடையணும். என் அறிவு சார்ந்து இன்னும் வளரணும். அந்த அறிவுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு விஷயம், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என் உடல் ஆரோக்கியமா மென்மேலும் மேல வரணும்னா, அதற்கு என்ன? சோ மனம், அறிவு, உடல் அப்படிங்கிற 3 விஷயமே எனது எதிர்காலத்த நோக்கி நகரணும். அப்ப இதன் மூலமாக அந்த இடத்துல அறிவுன்னு சொல்லி வரும்பொழுது, ஓகே எனது குடும்பத்துக்கு நான் என்னென்ன மாரி விஷயம்லாம் பண்ணணும். சோ, எதிர்காலம் சொல்லி வரும்பொழுதே இருக்கக்கூடிய வார்த்தை எதுன்னா, திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. ஆனா, இங்க நம்ம எதிர்காலம் எத கூட்டிக் கொண்டோம்னா, வெறுமனே பயங்கள நோக்கி நகர்த்துறோங்க. எதிர்காலம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே நிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா, பயம். இது எப்படி அங்க லாம் அப்படின்னு சொல்லும்போதே, எப்படி பண்ண போறேனோ தெரியல. என் பையன எப்படி படிக்க வைக்க போறேனோ தெரியல. நான் எப்படி வீடு கட்ட போறேனோ தெரியல. அ ஒரு குழந்தை பொண்ணுக்கு வந்து கல்யாணம் எப்படி பண்ணி வைக்க போறேனோ தெரியல. தொடர்ச்சியான கவலைகள். இது எப்படி நடக்குமோ? அது எப்படி நடக்குமோ? இது என்ன பண்ண போறேன்னு தெரியல. அது என்ன பண்ண போறேன்னு தெரியலங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் எதிர்காலத்த நோக்கி. கடந்த காலத்திலிருந்து கவலைகள், எதிர்காலத்திலிருந்து குழப்பங்களும், பயங்களும் தான் நம்மளுக்குள்ள வச்சு டிராவல் பண்ணிட்டே இருக்குங்க ஆக்சுவலாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்ன்னு கேட்டீங்கன்னா, நிகழ்காலத்துல இருந்து இத செய்யறோங்கிறதாங்க கொடுமையான விஷயம். மிக கொடுமை. நிகழ்காலத்த தொலைச்சிட்டு, எதிர்காலத்த நோக்கியோ, கடந்த காலத்த நோக்கியோ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நிகழ்காலத்த நான் சரியா பண்ணுனேன் அப்டின்னா, எனக்கு எதிர்காலம் சிறப்பானது அமையும். நிகழ்காலத்த நான் சரியா வச்சுட்டேன் அப்டின்னா, கடந்த கால அனுபவங்கள்லருந்து என்னால நிகழ்காலத்த சிறப்பா மாத்திக்க முடியும். அப்டிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இறை நம்மளுக்கு குடுத்திருக்குதுங்க. ஆனா, துரதிர்ஷ்டவசமா அத நம்ம வந்து உணர்ந்துக்காம, கடந்த காலத்துல இருக்கக்கூடிய நான் இது பண்ணியிருக்கலாங்கிற ஒரு குறைபாடுகள் எத்தன மனிதருக்கு நெனைக்கிறீங்க? மிக, மிக கொடுமைங்க. ஐயோ! அதாவது என்ன சொல்லணும்னா, எதுக்குடா மனிதன் இவ்ளோ கஷ்டப்படுறாங்கிற விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரீசெட். நீ எப்படிப்பட்ட வேணா பழசு இருந்துக்கோ. பட் இந்த செகண்ட்லருந்து நான் என்ன மாத்துறேங்கிற ஒரு விஷயம், ஒரு விஷயம் யோசிச்சுட்டாங்கன்னா போதுங்க, மாறிறலாம். நான் நெறைய கவுன்சிலிங்லாம் குடுக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனாலும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா, திரும்ப ஆனால் அப்படின்னா முதல்ல போயிட்டாங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஏன்னா, அவங்க அந்த கடந்த கால குப்பையிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கவே முடியாத ஒரு காலத்த நோக்கி வந்துட்டாங்க. அதே போல எதிர்கால பயங்கள். இன்னைக்கு நம்ம முதல்ல பேசினதுதாங்க. இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் உலகம் என்பது எப்பயுமே எதிர்கால ஆசைகளையும், பயங்களையும் தொடர்ச்சியா நமக்குள்ள விதைச்சுட்டு இருக்குதுங்க. நம்ம இது வாங்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ங்க. என் வீட்ல டிவி இல்ல அப்படின்னா, அது ஒரு கவலையா இருக்குது. என் வீட்ல இருக்கிற டிவி சின்ன டிவியா இருந்தா, அது எனக்கு கவலையா இருக்குது. என் டிவி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, என் டிவில 40 இன்ச் இருந்தாலும் எனக்கு அது கவலையா இருக்குது. ஏன்னு கேட்டா ஹோம் தியேட்டர் இல்லையான்னு ஒரு கேள்வி வருது. சோ, ஆசைகள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அதே போல பயங்கள். இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன். நம்ம நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நெறைய மனிதர்கள் எடுத்துக்கோங்க. ஒரு அடிப்படை தேவை எல்லாமே நம்ம பூர்த்தி பண்ணிட்டோங்க. உணவு, உடை, இருப்பிடம் இப்படிப்பட்ட விஷயங்கள நம்ம குழந்தைகளுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் பயம் சூழுது. என்ன பயம் சொல்லுதுன்னா, சுத்தி இருக்கக்கூடிய பள்ளிகள் நம்மள பயமுறுத்துது. சுத்தி இருக்கக்கூடிய கல்லூரிகள் நம்மள பயமுறுத்துது. சுத்தி இருக்கக்கூடிய வேலைகள் நம்மள பயமுறுத்துது. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு பயம் விதைக்கப்பட்டுட்டே இருக்குது. குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு படிச்சாலும் இங்க பத்தலன்னு சொல்றோம். காலேஜுக்கு போனாலும் பத்தலன்னு சொல்றோம். டிகிரி முடிச்சாலும் பத்தலன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துலயும் பத்தலன்னு சொல்றோங்க. எவ்வளவு 1,00,000 சம்பாதிச்சாலும் பத்தல, 5,00,000 பத்தலாம் பத்தலங்கிற நோக்கி நகர்ந்துடுறோம். இப்படி குறைபாட்டோடையே தான் நம்ம லைஃப் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. நம்மளுக்கான உணவு கிடைச்சதுனாவே மிகப்பெரிய விஷயம். அது முதல் விஷயம். அத வந்து நம்ம அடைஞ்சுட்டோங்கிற விஷயமே எவ்வளவு பெரிய ஒரு பாராட்டுறதுக்கான ஒரு விஷயம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஓகே டேய் இது கிடைச்சதுல்ல. அடுத்து என்ன பண்ணலாங்கிற நோக்கி போறது இல்லைங்க. திரும்பவும் கடந்த காலத்துல நாங்க இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு சொல்லி உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எதிர்காலத்துல என் குழந்தை எப்படி இருக்க போகுதோ, எவ்வளவு குழப்பங்களோட இன்னைக்கு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யோசிச்சீங்கன்னா, அதுதாங்க கொடுமைங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு பெருசா சொல்லி தெரிய வேண்டியதில்ல. நம்ம இன்னைக்கு நம்மளுக்குள்ள எங்க சிக்கியிருக்கோங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள். 2 விஷயங்கள். நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளும், பயங்களும் என்ன வந்து குழப்புது. கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய தவறுகள், ஆ வாய்ப்பை தவறவிட்ட விஷயங்கள், இது எல்லாமே என்ன வந்து இன்னும் வந்து குழப்புதுங்க. இப்படிப்பட்ட குழப்பங்கள் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் கூட வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. ஆ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்பா பையனுக்கும் மகனுக்குமான ஒரு முரண்பாடுகள்ல வந்து ஒரு லைஃப் வந்து சின்னதா பாதிக்கப்பட்டதுங்க. அதாவது என்னன்னா, ஒரு பையன், அந்த பையன் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு வந்து போறான். ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வந்து போயிட்டு இருக்கும்போதுங்க, சடனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மாக்கு என்ன ஒரு ஆசைன்னு கேட்டீங்கன்னா, தனது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு அரசு துறையில வந்து போகணுங்கிறதுக்காக ஆசை. அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா, "இந்த இந்த தொழில் எதுக்கு? இது ஏன் பண்ற? நீ பேசாம அரசு ட்ரை பண்ணு. நாங்க தான் சம்பாதிக்கிறோம்ல. நீ வேணா வீட்ல உட்காந்து வந்து நீ வந்து படி. படிச்சு ட்ரை பண்ணுன்னு" சொல்லும்போது, அவனும் படிக்கிறான். கிட்டத்தட்ட முதல் வருஷம் முழுசா படிச்சு 1 வருஷம் முழுசா வேலைக்கு எதுவும் போகாம வீட்லயே இருந்தே படிக்கிறான். வீட்ல இருந்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு
எக்ஸாம் எழுத போம்போது ஒரு 2 மதிப்பெண்ல அவன் வந்து அந்த வாய்ப்ப தவற விடுறான். திரும்ப அடுத்த வருஷம் எழுதுறான். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாங்க. ஒரு 0.5 அந்த மாரி இடத்துல வந்து மார்க் தவற விடுறான். 2 முறை தவறவிட்டு இவனுக்குள்ள ஒரு மாரி ஒரு நெகட்டிவ் விஷயம் கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் எழுதுறான். ஆனா, அவனால வந்து முழுசா முடியறதில்ல. கிட்டத்தட்ட இதுல வந்து 3 வருடங்கள் போயிருச்சு. இப்ப 3 வருடங்கள் போனதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கே போலாமான்னு சொல்லி கேட்கும்போது, அந்த வேலையில இருக்கக்கூடிய எல்லா இன்டர்வியூல கேட்கக்கூடிய முதல் கேள்வி, "ஏன் நீங்க 3 வருஷம் இவ்வளவு பெரிய கேப் எடுத்தீங்கன்னு?" ஒரு கேள்விங்க. ஏன்னா, ஐடி செக்டார் வரும்போது அது முக்கியமான கேள்வியா படுதுங்க ஆக்சுவலா. அப்ப அங்க ஒரு குழப்பம். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய அதாவது அப்பா, அம்மாவோட மிகப்பெரும் கனவுகள், குழப்பங்கள் பையன பாதிச்சிருச்சு. அப்போ அந்த பையனுக்கு வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணணும், இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான் சொன்னாரு, "சார் என் பையனுக்கு எப்படியோ ஒரு விஷயம் வெளிய கொண்டு வாங்கன்னு" சொல்லும்பொழுது, அந்த பையன்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் முதல்ல பேசுனது அவங்க அப்பாட்டங்க. நீங்க என்னென்ன மாறணும்? இன்னும் சில காலத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பையன் வந்து போன முறை முதல் முறை பேசும்போது பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப அவனோட ஒரே விஷயம் எதுன்னா, "எங்க அப்பா என்ன இப்படி பண்ணிட்டாரு. எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்றேன்னே தெரியலைங்க. 3 வருஷம் போச்சுங்க. 3 வருஷம்." திரும்ப திரும்ப அதே புலம்பல்கள். மீறி போனா ஒரு 24 வயசு, 25 வயசு தான் இருக்குங்க. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கப்புறம் பேசுறோம். ஒரு கிட்டத்தட்ட 3 நாள் கவுன்சிலிங் போனதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன்ட்ட ஒரு தெளிவு இருந்தது. அதாவது, "அண்ணா அது பழசெல்லாம் விட்டுறலாம்ண்ணா. நான் இப்ப வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணா" அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்திருந்தான். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். என்ன கேட்டாச்சுன்னா, அந்த பழசு குப்பைய வந்து அகற்றணும். நான் அது வந்து வேற ஒரு விதத்துலயும் சொன்னேன். "இல்லப்பா நீ 3 வருஷம் நீ வேலைக்கு போகாதது கூட ஏதோ ஒரு நல்லதுக்காகன்னு சொல்லி நீ நெனச்சுக்கோ. இனிமேல் நீ ஒரு ரீசெட் பண்ணு. இனிமேல் உன் வாழ்க்கை வந்து வேற மாரி போகும். சோ, இந்த இடத்துல நீ வந்து பிரசன்ட்ல வொர்க் பண்ணி பழகு" அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ஒரு ஹிண்டா குடுத்தேங்க ஆக்சுவலா. சோ, கண்டிப்பா இன்னொரு ஒரு 3 மாதங்கள், 4 மாதங்கள் கண்டிப்பா அவன் மாறிருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க ஆக்சுவலா. இதுதான் நம்மளோட பிரச்சனைங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. பெற்றோரோட எதிர்கால பயங்கள கொண்டு வந்து குழந்தைகள் மேல திணிச்சிடுறோம். அந்த குழந்தைகள் ஒரு சில குழந்தைகள் அத முட்டி மோதி வந்துடுறாங்க. இன்னைக்கும் நீங்க இன்னொரு விஷயங்க. நீங்க அதாவது நீங்க வைக்கக்கூடிய இந்த ஜெயிப்புங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஜெயிச்ச குழந்தைகள் எல்லாமே மனசுல சந்தோஷமா தான் இருக்கான்னு சொல்ல முடியாதுங்க ஆக்சுவலா. மேபி நீங்க சொன்ன மாரி பணத்துல அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா தன்னுடைய இயல்புக்கு, தன்னுடைய மனதுக்கு புடிச்ச மாரி ஒரு வேலை தான் அங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டா நெறைய பேர் கிடையாதுங்க. எல்லாருமே ஒரு பணம்ங்கிற ஒரு விஷயத்துல அடிபட்டு, தனது சந்தோஷத்த, தனது நிகழ்காலத்த தொலைத்த மனிதர்களா தான் இங்க நெறைய பேர் இருக்கோம். அப்போ நம்ம எப்படி இத நோக்கி நகருதுங்கிற விஷயத்த இதுல ஒரு ஆழமாவே பார்த்துக்கலாங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்லங்க. இப்போ கடந்த காலம், எதிர்காலத்த தவிர இன்னொரு புது உலகம் வந்திருக்குது. அந்த உலகம் எதுன்னா இல்யூஷன் வேர்ல்டுங்க. இல்யூஷன் வேர்ல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மொபைல் ஃபோனுக்குள்ள, டிவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இத நீங்க கவனிச்சு பாருங்க. இது எதிர்காலத்திலும் வராது, கடந்த காலத்திலயும் வராது. இது வந்து ஒரு வித்தியாசமான காலம். ஓகேங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஒரு டிவியோ, ஒரு படமோ, சினிமா படமோ, இல்லைன்னா ஒரு மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களோ குடுக்கக்கூடிய சந்தோஷத்த நிகழ்காலத்துல உணர்றாங்க. இன்னும் சொல்லப்போனா, யாரோ ஒருத்தர் ஒரு மீடியா கிரியேட் பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தர் வெற்றிய, இவங்க தனது வெற்றியா பார்க்குறாங்க. உங்களுக்கே தெரியும். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஆரம்பிச்சு எல்லா விஷயமுமே சொல்றேங்க. ஒரு சீரியல் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சீரியல் அப்படிங்கிறது வந்து நீங்க ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு குழப்பமான விஷயம். இல்யூஷன் அப்படிங்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சீரியல் வந்து இந்த இன்னைக்கு ஓடும், நாளைக்கு ஓடும், நாளைக்கு ஓடும் டெய்லி ஓடிட்டே இருக்குது. நம்ம நெறைய பேர் அங்க போய் பெண்கள்லருந்து ஆரம்பிச்சு நெறைய பேர் அங்க உட்கார்றோம். உட்கார்ந்து பார்க்கும்போது கவனிச்சு பாருங்க. அந்த உலகம் ஒரு கற்பனை உலகம். ஆனா, இங்க இருக்கக்கூடிய இந்த பார்க்கக்கூடிய மனிதர் ஒன்றிட்டாருன்னு வையுங்களேன், அவர் நிகழ்காலத்துக்குள்ள போயிருவாரு. எதுனா சீரியலுக்குள்ள நிகழ்காலத்துல. அங்க இருக்கக்கூடிய கேரக்டர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. வில்லியா வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க இவங்க கோவப்படுறாங்க. நல்ல விஷயம் நடந்ததுன்னா இவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்ப கவனிச்சு பாருங்க. இந்த நிகழ்காலம் அவங்க வாழ்க்கையில எதுவுமே மாத்தப் போறதில்ல. சொல்லப்போனா நெறைய நெகட்டிவ் தான் கொண்டு வருது. ஆனா, இந்த நிகழ்காலத்துல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைய இன்னைக்கு ஒரு உலகம் இது பழைய காலத்துல இந்த உலகம் இல்லைங்க. இது புது உலகம் இது ஆக்சுவலா. ஒரு இல்யூஷன் வேர்ல்ட். அதே போல தான். ஒரு கிரிக்கெட் வந்து போய் உட்காரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு மனிதன் வந்து அங்க ஜெயிக்கிறத இவங்க கொண்டாடுறான். இவங்க மிக பெரும் சந்தோஷம் அடையறான். அதே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தான் எதிர்பார்த்த ஒரு மனிதர் அங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னு இவங்க கோவப்படுறான். இல்யூஷன். அந்த கோவம் வந்து எனக்கு சம்மந்தம் இல்ல. நான் சொல்ற மாரி ரசிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறத விட்டு போட்டு, இங்க நான் என்ன பண்றேன்னா, உள்ள நான் ஆழமா போயிடுறேன். அந்த உலகம் இல்யூஷன் வேர்ல்டுக்குள்ள எனக்கு எதுவுமே கிடையாது. இது இன்னும் ஒரு படி மேல போய் இந்த PUBG கேம் விளையாடுறதுலருந்து ஆரம்பிச்ச ஒரு குரூப் போகுது பாருங்க. அந்த உலகத்துக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லைங்க ஆக்சுவலா. இவன் நிகழ்காலத்துல இருக்கான். ஆனா, இது இன்னும் சொல்லலாம். இன்னொரு மாற்று உலகத்துக்கான ஒரு கேம்க்குள்ள இவங்க வந்து போயிடுறாங்க. தன்னுடைய உலகத்த அவனால தேட முடியாது. அந்த கேம் மூலமா, அந்த ஒரு விஷயம் மூலமா எதையுமே வந்து பண்ண போறதில்ல. இன்ஸ்டால உட்கார்ந்ததுலருந்து, Facebookல உட்கார்றதுலருந்து, இது எல்லாமே கவனிச்சு பாருங்க. ஒரு இல்யூஷன் வேர்ல்டு. இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஒரு பஸ்ல நான் வரும்போது, ஒரு சில நாட்கள் பஸ்ல நம்ம வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்திலேயே உட்காந்துருவாங்க. ஏன்னா கண்டிப்பா நான் வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்ல வந்து பயணம் பண்ணுவேன். ஒரு அனுபவம் கிடைக்கணுங்கிறதுக்காக பஸ்லயும் போவோம், டவுன் பஸ்லயும் போவோங்க, கார்லயும் போறோம், ட்ரெயின்லயும் போறோம். எல்லாத்துலயும் வந்து போய் இது பண்ணும்பொழுது, அந்த பஸ்ல உட்காரும்போது ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க. ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு டிராவல் 1 மணி நேரம் பஸ் டிராவல் பண்ணது. எனக்கு பக்கத்திலே உட்கார்ந்தக்கூடிய ஒரு மனிதருங்க. காதுல ஹெட்போன் வச்சுட்டு ஒரு கேம்க்குள்ள விளையாட ஆரம்பிக்கிறாரு. நான் ஏறி உட்கார்ந்ததுலருந்து இறங்குற வரைக்கும் பக்கத்துல யார் உட்கார்ந்திருக்காங்க, என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியவே இல்ல. இதுல என்ன இன்னொரு ஆச்சரியம் கவனிச்ச விஷயம் எதுன்னா, விளையாண்ட்டே இருக்காரு.
அவர் வந்து இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு ஆக்சுவலா. ஸ்டாப் வந்துனா இப்படியே விடையாட விடவே அப்படியே பாஸ் போடுறன்னு அப்படியே இறங்குனாரு. அதாவது அந்த வெளியும் கூட பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் காமிக்கல. அந்த அளவு மைண்ட பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஒரு இல்யூஷன் வேர்ல்டுங்க. இந்த இல்யூஷன் வேர்ல்ட்ல யாருக்குமே எந்த பிரயோஜனம் இல்லங்கிறது தான் கொடுமை. மேபி அந்த கேம் டெவலப்பருக்கோ, இல்ல யாரு எது தேவைப்படுதோ அவங்களுக்கோ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800,00,00,000 மக்கள் வாழணும்னா, மீறி போனா ஒரு ஒரு 500 பேர், 1000 பேத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அவங்க மட்டும் தான் வளமா இருக்க போறாங்க. அந்த ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட இத்தன கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பயன்படுத்திட்டு இருக்கிறது கொடுமையான வேதனைங்க. சோ 3 விதமான உலகத்துக்குள்ள நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். 1 கடந்த காலம் இருக்கக்கூடிய கவலைகள்ங்க. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பயங்கள். இல்யூஷன் வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய அதுல வந்து ஒரு வித்தியாசமான வேர்ல்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கும் சற்றும் தொடர்பில்லாத ஒரு கேரக்டர் கூட போய் ஒன்றிணைஞ்சு, ஒரு சந்தோஷமும், துக்கமும் அதன் மூலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைங்க. இந்த 3 வாழ்க்கையிலிருந்து நம்ம வரலை என்றால், நிகழ்காலத்த தொலைக்கிறோம். நிகழ்காலத்த தொலைச்சிட்டோம்னாவே, நம்ம எதிர்காலம் தொலைஞ்சு போயிருச்சுன்னு அர்த்தங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா, எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன, சின்ன விஷயங்களும் நான் நிகழ்காலத்துல இன்னைக்கு என்ன பண்றேங்கிறத பேஸ் பண்ணி தான், நம்ம எதிர்காலத்த நோக்கி நம்ம வந்து நகர்த்த முடியும் ஆக்சுவலா. என் எதிர்காலம் சிறப்பா அமையணும்னா, நான் நிகழ்காலத்த சரி பண்ணணும். அப்போ இந்த நிகழ்காலத்துல இருக்க பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு தியானம், யோகா, மூச்சு பயிற்சி. ஈவன் மூச்சு பயிற்சி நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியுங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னா, உங்க மூச்ச கவனிங்க. மூச்சு உள்ள போகக்கூடியது, வெளிய வர்றது. மேபி இந்த இடத்துல நீங்க கவனிக்கலாம். இன்னும் இங்க மட்டும் கவனிக்கலாம். மூச்சு உள்ள போயிட்டு வர வரைக்கும் கவனிக்கலாம். இந்த மாரி கவனிச்சுட்டே இருக்கும் பொழுது, உங்களோட மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயி, நாளாக நாளாக ஒரு பல வருடங்கள், இல்ல பல மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம், உங்க மனசு கொஞ்சம் சமநிலைப்படும் அப்படிங்கிற விஷயம் அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா. உண்மையிலேயே இது அற்புதமான விஷயம். பல பேர் இத வந்து சாதிச்சிருக்காங்க ஆக்சுவலா. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் தாங்க. ஆனா, அடுத்த ஒரு விஷயம், இது எப்படி ஒரு சாதாரண மனிதன் நோக்கி வந்து கொண்டு வரும்? சாதாரண மனிதன போய் மூச்சு பயிற்சின்னு உட்கார சொன்னாச்சுன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுங்க. நம்ம கண்ண மூடி உட்கார்ந்து இன்னைக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஈவன் சித்தர்கள் காலத்தோட இருக்கு தன்மையே வேறங்க ஆக்சுவலாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு வண்டியோட ஹாரன் சத்தம் கூட இன்னைக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து வந்துருச்சுங்க. ஈவன் மலைகள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, நம்ம இங்க வீட்ல இருந்து வந்து உட்கார்ந்து பார்க்க ஊட்டி மலையில வந்து இருக்கக்கூடிய ஒரு சில லைட்டுக, ஒரு மீறி போனா ஒரு 20 லைட் எரியுங்க. அந்த பஸ் திரும்பக்கூடிய தன்மை இங்கிருந்து பார்த்தா கிட்டத்தட்ட எவ்வளவுங்க ஒரு 80 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர் இங்கிருந்து பார்க்கும்பொழுது, அந்த லைட் திரும்பக்கூடிய விஷயம் தெரியுங்க. இப்படி தெரிஞ்சுட்டு இருந்தது. இப்ப நம்ம வந்து ஊட்டியோ, ஏற்காடோ இப்படி மேல ஏறி கீழ பார்த்தாங்கன்னாங்க, பயமா இருக்குதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அத்தனையுமே லைட் பொல்யூஷன். எல்லாமே லைட். இரவு பார்த்தா கண்ணுக்கு அழகா இருக்குதுங்க. ஆனா அந்த அழகுங்கிற விஷயம் அங்க வந்து கண்டிப்பா அது அது கொடுமையான விஷயம் நம்மளுக்கு வந்து புரியறதில்ல. அந்த மாரி ஒரு மாற்றம் வந்து இன்னைக்கு வந்து நடந்துருச்சு ஆக்சுவலா. அப்போ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு மனிதன் வந்து தனக்குள்ள போய் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள, இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்குன்டே பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம சொன்ன மாரி இப்ப இப்ப சொன்ன எல்லா விஷயங்களும் சேரும். எனக்கு என் வீட்ல ஒரு சில விஷயங்கள் வந்து சேரலனா எனக்கு வந்து ஒரு கவலை வந்துரும். இன்னைக்கு உடல் சார்ந்த பிரச்சனை ஜாஸ்தி. அதுல ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. சீரியல் ஒரு பிரச்சனை குடுக்குது. கிரிக்கெட் ஒரு பிரச்சனை குடுக்குது. ஃபுட்பால் ஒரு பிரச்சனை குடுக்குது. சுத்தி சுத்தி இருக்கு. அப்புறம் இஎம்ஐ ஒரு பிரச்சனை குடுக்குது. இந்த மாரி எனக்குள்ள ஏகப்பட்ட குளங்கள். என் குழந்தையோட படிப்பு, இப்படி நம்ம ஒவ்வொன்னா போனோம்னா, நம்மளுக்கான பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாயிருச்சு. அப்ப இந்த பிரச்சனையில எப்பட்றா போய் ஒரு மூச்சு பயிற்சின்னு அவங்கள உட்கார வச்சு ட்ரெய்னிங் குடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் தாங்க. அப்போ எப்பயுமே நான் உங்களுக்கு அந்த பிரபஞ்ச வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. அந்த பிரபஞ்ச வகுப்பு நான் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட புரிதலுக்கும், அந்த கிளாஸ் நம்ம வந்து அப்படியே முடிச்சுட்டு வரும்போது வரக்கூடிய புரிதலுக்கும் நெறைய வித்தியாசம் இருந்தது. எதுவுமே நம்ம சொன்ன மாரி தான். நான் சிந்திக்கலன்னு தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாங்க. அந்த இடத்துல சில விஷயங்கள் அப்படியே இயல்பா உள்ள வருதுங்க. அந்த உள்ள வரும்பொழுது தான் நான் சொன்னது, அந்த ஐம்பூத தத்துவங்களும் நம்ம பிரபஞ்சம் எப்படி கனெக்ட்டா இருக்குங்கிற விஷயம். இது புத்தகத்துல படித்ததில்ல, மனிதர்கள் நான் எங்கேயும் கேட்டதில்லைங்க. அந்த ஒரு விஷயம் வந்துச்சு. அதே போல இந்த ஒரு கேள்வி வந்துச்சு. எப்படி ஒரு சாதாரண மனிதன் மூச்சு பயிற்சி ஏன்னா நானும் நெறைய இடத்துல மூச்சு பயிற்சிக்கு போறோம். ஈவன் அந்த மூச்சு ஞாபகம் வச்சுக்கணும்றதுக்காக அலாரம் வைக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த டின்னு ஒரு பெல் அடிக்கும்போது, திரும்ப நம்ம மூச்சு ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப மூச்சு பயிற்சி. நம்ம நம்ம பிரசன்ட்ல வரணும், பிரசன்ட்ல வரணும், பிரசன்ட்ல வரணும்னு சொல்லும்போது பட் எப்படிப்பட்ட ஒரு முயற்சி பண்ணாலும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆறோங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொடுமையா இருந்ததுங்க. அப்ப இதற்கான தீர்வு என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள பல கேள்விகள் வரும்பொழுது, அதற்கு ஒரு இறை கொடுத்த ஒரு பதில் எதுன்னு கேட்டீங்கன்னா, அ இது பழைய வகுப்புல வெவ்வேறு விதத்துல எடுத்திருக்கும். பட் இது வந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ரசிப்பு திறன் அப்படிங்கிறது தான் அதற்கான பதிலுங்க. எந்த ஒரு மனிதனுக்குள்ள ரசிப்பு திறன் மிகுந்து இருக்குதோ, அந்த மனிதன் நிகழ்காலத்துல மட்டும் தான் வாழ்வாங்கிறது தான் சத்தியமான உண்மைங்க. ரசிப்பு திறன் அப்படிங்கிற விஷயம். ரசிப்பு திறன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்னுடைய ரசனையோட பார்வைய நான் மேம்படுத்துறது. இதுதாங்க மிக சிறப்பான யோகாவே நீங்க வந்து பயன்படுத்தலாம். உங்க ரசிப்பு திறன
மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறது. ரசிப்பு திறன். எத ரசிக்கலாம்ன்னு கேட்கும்பொழுது ரொம்ப சிம்பிளான பதிலுங்க. நம்ம கண் பார்வைக்கு திறக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீங்க ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, மிக சுலபமா நீங்க நிகழ்காலத்துக்குள்ள வந்துருவீங்க. இதுதான் ஒரு ஆச்சரியம். இது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். குழந்தைகள்ட்ட இந்த இந்த கேரக்டர் இருக்குதுங்க. குழந்தைகள் நீங்க எங்க வெளிய எந்த ஒரு புது இடத்துக்கு போனாலும், இல்ல வந்து ஒரு மாற்று இல்ல வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அது கேள்வி கேட்கும், ரசிச்சுட்டு இருக்கும். ஆனா, நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ரசிப்பு திறன கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வந்து அழிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம மட்டும் அழிக்காம, நம்ம குழந்தைகளோட ரசிப்பு திறன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பூஜ்ஜியம் பண்ணி வச்சிருக்கிறதாங்க கொடுமையான வேதனைங்க. நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லி பாருங்க. 8த், 9த், 10த், 11த், 12த் இருக்கக்கூடிய பசங்க கிட்ட போயிட்டு, நீங்க ரசிப்பு திறன் அப்படிங்கிற விஷயம் இருக்குதான்னு கேட்டு பாருங்க. ரொம்ப கொடுமையா இருக்குங்க. மிகவே கொடுமையா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க காலைல எந்திரிச்சதுலருந்து இரவு படுக்கிற வரைக்கும் ஒரு பேக்ல வேலை செய்றாங்க. பேக்ல படி, 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 படி. அவனுக்கு ரசிக்கிறதுக்கான நேரம் இல்ல. வானத்த எப்படா பார்த்தேன்னா கூட அதுக்கு வந்து பதில் கிடையாது ஆக்சுவலா. சூரியன கடைசியா எப்ப பார்த்தேன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. நட்சத்திரத்த எப்ப பார்த்தேன்னு கேட்டா பதில் கிடையாது. எதுலயுமே பதில் கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா, அதுவும் கூட ஒரு வேற உலகம் பண்ணிட்டோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசிக்கிறதுக்கு ஒரு நாள். வா நம்ம இங்க போய் மால் வந்து போயிட்டு வரலாம். அந்த மால்ல வந்து போனோம் அப்படின்னா, அங்க இருக்கிறத வந்து ரசிச்சுட்டு வரலாம். அவ்வளவுதான். அது சொல்லப்போனா ரசிப்பு திறன் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு தான் அங்க ரசிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டோம் ஒழிய, மத்தபடி இயல்பாக ரசித்தல் அப்படிங்கிற விஷயம் இப்ப நம்மளுக்குள்ள சுத்தமாவே இல்லாம போயிருச்சுங்க. சோ, ரசனை அப்படிங்கிற விஷயம் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ரசனைங்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம கண் பார்வையில இருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல நான் உங்ககிட்ட கேட்கிறது, இங்க இத்தன பேர் இருக்குங்க. கிட்டத்தட்ட 150 பேர், 160 பேர் இருக்கோம்னா, எத்தன பேர் முதல்ல நம்மள ஆழமா ரசிக்கிறோம்னு யோசிச்சு பாருங்களேன். நம்மள ஆழமா ரசிக்கிறோங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. காலங்காத்தால நம்ம அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல நம்மளே ரசிச்சு பார்க்கிறோமாங்கிற விஷயம் இருக்குங்களே. நம்மளோட குரல நம்ம ரசிக்கணும். நம்ம பேச்ச நம்ம ரசிக்கணும். நம்மளையே நம்ம வந்து முதல் ரசிக்கணும். அந்த ரசிப்பு திறன் என்பது முதல் அடிப்படைங்க. சோ, எந்த ஒரு மனிதன் தன்ன ரசிக்க ஆரம்பிக்கிறானோ, அவன் உலகத்த ரசிக்க ஆரம்பிப்பான். இதுதான் பேஸுங்க. அப்போ முதல்ல உங்களுக்கான கேள்வி எடுத்துக்கோங்களேன். முதல்ல நீங்க உங்கள வந்து ரசிக்கிறீங்களா? உங்களோட செயல்பாட்ட நீங்க ரசிக்கிறீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. உங்க கோபம் கூட ரசிக்கலாம். உங்க சிரிப்பும் ரசிக்கப்படக்கூடியது. சில இடத்துல உங்களோட சில பொறாமைத்தனம் ரசிக்கப்பட வேண்டியது. சில குழந்தைத்தனங்களும் ரசிக்கக்கூடியது. உங்களுக்குள்ள நீங்க அந்த ரசிப்பு திறன கொண்டு வந்தீங்கன்னா, அற்புதமா நீங்க குழந்தைகளா மாறிடுறீங்க. ஒன்ஸ் நீங்க குழந்தைகளா மாறிட்டீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க ரசிக்க முடியும். இங்க நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். சார் எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு ரசிக்க முடியும்னு கேட்டா, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது தெரியுங்கிறனால தான் ரசிப்பு திறனை மேம்படுத்துறாங்க. ஆக்சுவலா இந்த உலகம் வந்து ரசிக்கிறதுக்காக படைக்கப்பட்டது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இங்க இயற்கை, செயற்கைன்னு எதுவுமே பிரிச்சுக்க வேண்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கிரியேட்டர்ஸ். ஒரு லேப்டாப் இருக்கலாம், செல்போன் இருக்கலாம், ஒரு ரிமோட் இருக்கலாம், ஒரு ஹெல்மெட் இருக்கலாம், ஒரு சோஃபா இருக்கலாம், எது வேணா இருக்கலாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வந்து அந்த புரொடியூசர் கிடையாதுங்க. அவன் ஒரு கிரியேட்டர். இன்னும் சொல்லப்போனா ஒரு கலைஞன். என்ன கலைஞன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரசிப்புத்திறன் இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷட்டில் பேட் இப்ப அங்க பின்னாடி இருக்குன்னு வைங்களேன். அந்த ஷட்டில் பேட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஷட்டில் பேட் எப்படி இருக்கலாம்னா, ஒயிட் ஆர் பிளாக் அப்படி போட்டு பண்ணியிருக்கலாம்ல. ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க. அதுல ஒரு டிசைன் இருக்கும். அதுல ஒரு ஆர்ட் இருக்கும். அந்த ஆர்ட் போட்டது யாருன்னு யோசிச்சு பாருங்க. அவனுக்கு தன்னுடைய வேலையில பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ரசிப்பு திறன அத வந்து உருவாக்கியிருக்கான். ஆனா, என்னைக்காச்சும் நம்ம அத வாங்கி அப்படி முழுசா அத வந்து உள்வாழ்ந்து பார்த்திருக்கோமான்னு யோசிச்சு பாருங்களேன். பெண்கள் நகை போட்டிருக்கீங்க. அந்த நகைய ஒரு நாள் எடுத்து, அப்படியே அதோட வேலைப்பாட ஒவ்வொன்னா நீங்க ரசிச்சு பாருங்களேன். மிக ஆச்சரியமா இருக்குங்க. எல்லாமே ரசிப்பு திறன் குறையது. நான் இங்க செயற்கை, இயற்கை நான் பிரிக்கவே இல்ல. என்ன கேட்டா செயற்கையும் கூட இயற்கையோட இடத்துல இருந்து தான் வருதுங்கிறனால, நீங்க இயற்கை, செயற்கையா போயிருக்க வேண்டாங்க. எத வேணா ரசிங்க. அந்த ஒரு ரசிப்பு திறன். ஒவ்வொரு விஷயமே ரசிப்பு திறன். வயதாகும் பொழுதும் அது ஒரு ரசிப்பு திறன். குழந்தை மழலை பார்க்கும்போது ரசிப்பு திறன். இது வந்து வெளியிலிருந்து பார்க்கிறது. ஒரு மலை வந்து ஒரு ரசிப்பு திறன். ஒரு மரம் வந்து ரசிப்பு திறன். ஒரு நாய் வந்து ரசிப்பு திறன். எல்லாமே ரசிப்பு திறன். அதத் தாண்டி நீங்க வந்து ஒவ்வொரு பொருளுமே நீங்க வச்சு ஒரு இல்லைங்க ஒரு மொபைல் வந்து நீங்க பாருங்களேன். அந்த மொபைல் எவ்வளவு டிசைன் பண்றாங்க. அதுல வந்து ஒரு ஒரு லோகோ வைக்கிறான்னா, அத எவ்வளவு வந்து யோசிக்கிறான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரசிக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு மெனக்கட்றாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து பாருங்க. அந்த வாட்டர் பாட்டில் ஒரு டிசைன் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம அந்த மாரி ஒரு ஆழமா நம்ம ரசிச்சு பார்த்திருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. வாட்டர் பாட்டில் ஜஸ்ட் கலர் புடிச்சுன்னு எடுத்துட்டு இருந்திருப்போம். ஆனா, அதுக்குள்ள நம்ம போய் கரையறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலா ரசிப்பு திறனோட மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கரைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாங்க. இப்போ ஒரு ஜென் கதை ஒண்ணு இருக்கும் ஆக்சுவலா. அந்த ஜென் கதை பார்த்தீங்கன்னா, அந்த கரைதலுக்கும், ரசிப்பு திறனுக்கும் ஒரு அழகான ஒரு மேட்சா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதை இருக்குங்க. அந்த கதையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென் வந்து காலையில வந்து நடந்து போவாரு. அ எங்க போறேன்னு கேட்கும்போது, நான் வந்து தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வந்து போவாருங்க. தியானம் பண்ண போவேன்னு சொல்லி ஒரு இடத்துல போவாருங்க. ஒரு ஆத்து பக்கத்துல போய் நின்றுவாரு. அங்க சில புற்கள் அப்படியே இப்படி ஆடிட்டே இருக்கும் ஆக்சுவலா. ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 அடி இருக்கக்கூடிய, ஒரு 6 அடி, 7 அடி இருக்கக்கூடிய புற்கள். அப்படி மெதுவா இப்படி அசஞ்சாடிட்டு இருக்கும். இவரு உள்ள போய் அந்த புற்களுக்குள்ள இப்படி நிப்பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இவரும் பார்த்தீங்கன்னா, புல்லு மாரி இப்படியே ஆட ஆரம்பிச்சுருவாருங்க ஆக்சுவலா. ஆட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் சில நாள் பார்த்தீங்கன்னா, 1 நாள் ஃபுல்லாவே நடக்குங்க. அப்புறம் டக்குன்னு சில நேரம் வந்துருவாரு ஆக்சுவலாங்க. ஓகேங்களா?
இது 1 நாள் 2 நாள்ல பல வருடங்கள் நடக்குது. அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஒரு மனிதன் போய் கேட்டா, "ஐயா நீங்க வந்து தியானம் பண்றேன்னு அங்க போறீங்க. ஆனா அங்க போனோனே நீங்க அங்க தியானம் பண்ற மாரி தெரியலையே. புல்லு கூட நின்டுக்கிறீங்க. அப்ப புல்லு மாரியே ஆடுறீங்க. என்ன இது?" அப்படின்னு சொல்லி புரியும்போது, அவரு ஞானி சொல்றாராமா, "எனக்கு அது புரியல. நான் தியானம் பண்றதுக்காக தான் அங்க வந்து போறேன். ஆனா அங்க போய் அந்த புல்லுக்கு நடுவுல இருக்கும்போது, அந்த புல்ல நான் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறேன். அத ரசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, என்னை அறியாம நான் புல் தன்மையா நான் வந்து மாறிடுறேன். சோ, அதுக்கப்புறம் நான் மீண்டு வர்றதே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நான் அதில மீண்டு வர்றேன்னு சொல்லி சொல்லுவாரு. சோ, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த ரசிப்பு திறனுக்கும், இந்த தியானத்துக்குமான தொடர்பு என்னங்கிறது தெரியுங்க ஆக்சுவலா. எந்த இடத்துல நீங்க ரசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அங்க நீங்க கரையறீங்க. கரையும் பொழுது நிகழ்காலத்துல இருந்துடுறீங்க ஆக்சுவலாங்க. அந்த தன்மை தான் இங்க மிக முக்கியம். இதுதான் நம்ம தொலைச்சுட்டோங்க. தொலைச்சுட்டோம்னு சொல்ல முடியுங்க. ஏன்னா, இன்னைக்கு நம்மளுக்குள்ள எங்க பார்த்தாலும் பிரஷர்ங்க. அந்த ரசிப்பு திறன் வந்து இன்னைக்கு வந்து 0ன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாங்க. இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சோனே நீங்களே பார்க்கலாம். உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பொருளையுமே நீங்க வந்து ரசிச்சு பாருங்க. ஒரு புது உலகம் உங்க கண்ணு முன்னாடி தெரியும். ஓ! இந்த பொருள் இப்படியெல்லாம் இருக்கலாம். இந்த கண்ணாடி இப்படி ஒரு டிசைனா? இந்த ஒரு பூந்தொட்டில் இப்படி ஒரு டிசைன் இருக்குதான்னு சொல்லி பாருங்க. ஒண்ணும் இல்லங்க. ஒரு ஸ்கூல் பேக் எது வேணா எடுத்து பாருங்க. நீங்க உட்காரக்கூடிய ஒரு நாற்காலியிலிருந்து பாருங்களேன். அங்க ஒரு டிசைன் இருக்கும். அங்க ஒரு ரசிப்பு திறன் இருக்கும். அந்த ஒரு ரசிப்பு திறன அந்த படைத்தவன் உங்களுக்காக பண்ணியிருக்கான். ஆனா, நம்ம அதையும் மதிக்கல, அந்த பொருள பத்தியும் மதிக்கல. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறத விட நம்ம இல்லாத பத்தி தான நெறைய விஷயங்கள் யோசிக்கிறோம். சோ, ஒவ்வொரு இடத்திலயுமே நான் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மைய எனக்குள்ள உருவாக்க முடியுமாங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எது வேணா எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர்லருந்து எடுத்துக்கலாங்களேன். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ இங்க முன்னாடி இருக்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம். இந்த பாத்திரங்க தண்ணி புடிச்சா போதும். ஸ்ட்ரெய்ட்டா இருந்தா போதும். பட் நீங்க கவனிச்சு பாருங்க. இது ஒரு ரசிகன் ஒரு விஷயத்த கிரியேட் பண்றான். ஒரு சிலது பர்ப்பஸ்க்காக வரும். ஒரு விஷயம் வந்து ஒரு டிசைன். இது ஒரு டிசைன். அதுக்கு கீழ ஒரு ஸ்டெப்பு. அதுக்கு கீழ ஒரு டிசைன். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன். இது ஒரு ரசிப்பு திறன். அப்ப நான் வந்து உள்வாங்குறேன்னு வைங்களேன். இது ஒரு வேற விதமான உலகத்துக்கு எனக்குள்ள வந்து கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு தன்மைய எனக்குள்ள உருவாக்கும். சோ, இந்த ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள ரொம்ப முக்கியங்க. ஆ 1 நிமிடங்க. மன்னிக்கவும். அப்போ ரசிப்பு திறன் அப்படிங்கிற விஷயத்த நான் எப்படி உள்ளாரணுங்கிற விஷயம் தாங்க. உங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்காக ரசிக்க உருவாக்கப்பட்டது தான். இப்போ நீங்க உள்ள ஆழமா யோசிச்சு பாருங்க. நான் நிகழ்காலத்துல வாழணும். இப்ப நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நெறைய பேர் எப்படி ஓட்டணும் தெரியுமில்ல? வண்டி எடுத்து ஓட்டுனா, அது வழக்கம் போல போகக்கூடிய ரோடுனா, வண்டி எடுத்தோனயே நம்மளுக்கு வந்து ஒண்ணு அங்க போய் என்ன பண்ணணும்? அங்க போய் என்ன பிரஷர் இருக்கும்? எப்படி மேனேஜர் சமாளிக்கணும்? அது, இது எதிர்காலம் போயிருச்சுங்க. இல்லையன்னா, நேத்தே அவங்க அப்படி பேசுனாங்க. இது இப்படி பேசியிருக்க கூடாதோ! இவன் எப்படி நடந்துக்கிட்டான்? கடந்த காலம். ஆனா வண்டி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதே விஷயத்த நீங்க ரசிச்சு பாருங்களேன். ரசிக்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ரோட்ல உங்களுக்கு முன்னாடி போறது. நீங்க வந்து ரசிக்கிறதுன்னு சொல்லும்போது வண்டி இப்படி வச்சுட்டு இப்படி பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. வண்டியில நீங்க முன்னாடி போகக்கூடிய மனிதர்கள். ஓகேங்களா? ஒரு ரைட் திரும்பும்போது கண்ணாடியில பார்க்கக்கூடிய உருவங்கள். எல்லாமே ரசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனா, நம்ம அங்க அத்தனையுமே தவறவிட்டோம். ரசிப்பு திறன் அப்படிங்கிற ஒரு ஒரு குணம் நம்ம கண் வந்து அதற்காக தாங்க படைக்கப்பட்டதுங்க. அற்புதமான விஷயம் உலகத்துல. இன்னைக்கு நம்ம ரசிக்கிறதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லிஸ்ட் போடுவோம். மயில் ரசிக்கிறது, மலை ரசிக்கிறது. ஏன்னா இதெல்லாம் சினிமாவோட கிளிஷேங்க. சினிமா வந்து நம்மளுக்குள்ள ஒரு விஷயத்த இறக்கி வச்சிருக்குது. ஓகேங்களா? அதுதான் நம்ம ரசிக்கிறோங்கிற விஷயம். கிடையவே கிடையாதுங்க. ரசிக்கன்னு நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உலகத்துல உங்கள சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும், அனைத்து விஷயங்களும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ரசிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த ரசிப்பு திறன் அப்படிங்கிற விஷயத்த இதுல தாங்க நம்ம வந்து சொல்ல வரோம். அப்போ இந்த இடத்துல அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். சார் எனக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளவுன்னு சொல்லும்பொழுது, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ரசிப்பு திறன் நீங்க வந்து வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த பிரச்சனை கரைஞ்சிரும். ஏன்னு கேட்டாச்சுன்னா, பிரபஞ்சம். நான் முன்னாடி சொன்னதாங்க. எவ்வளவுக்கு நீங்க வந்து பாசிட்டிவா உங்களுக்குள்ள கரைஞ்சிருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அளவு எதிர்காலம் பார்த்தீங்கன்னா, அழகா கட்டமைக்கப்படுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளயே நீங்க ஒரு சின்ன ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நான் எதுக்கெல்லாம் கவலைப்பட்டிருந்தேன்? எதுக்கெல்லாம் வந்து ரொம்ப குழம்பிட்டு இருந்தேன்? அந்த விஷயம் எனக்கு எப்படி நடந்துச்சு? அது மாறி நடந்தா அதனால என்ன எனக்கு பலன்? அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்குள்ள ஒரு சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். நீங்க பயங்கரமா பயந்த ஒரு விஷயங்கள பார்த்தீங்கன்னா, நம்மள ஈஸியா வந்து கடந்து போயிருக்கும். இதெல்லாம் நல்லா நடந்திருக்கும். ஆனா கவனிச்சு பாருங்க. அந்த நிகழ்காலத்துல நீங்க என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க? அத வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம எத பார்த்திருப்போம்? எதிர்காலத்த பத்தி ஒரு கவலையிலேயே இந்த நிகழ்காலத்த நான் தொலைச்சிருப்பேன் ஆக்சுவலா. சோ அந்த நிகழ்காலம் அப்படிங்கிற விஷயம் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அ ஒரு ரசிப்பத்தனுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. ஒரு என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து ஒரு முறை ஒரு சின்ன விபத்துல சிக்கிங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள அந்த நினைவுகள்ல படுத்திருக்காங்க. அப்போ ஒரு ஓரத்துக்கான ஒரு ரூம் குடுத்திருக்காங்க. அங்க நம்ம உட்கார்ந்திருக்கோம். உட்கார்ந்திருக்கும்போது, அ மாலை ஒரு வருத்தம். ஒரு 2, 3 நாள் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு டிஸ்டர்பா இருந்தது.
அதுக்கப்புறம் அப்படி ஜன்னல் வழியா பாக்குறேங்க. அங்க ஒரு மிக பிரம்மாண்டமான மரம்ங்க. அந்த மாலை ஒரு 5:30, 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அத்தன பறவைகள். கிச்சு கிச்சுன்னு கத்திட்டு வந்து பயங்கரமா பறவைகள் ஆச்சுலாங்க. அப்போ அந்த பறவைகள் வந்து ரசிக்க ஆரம்பிச்சோம். அந்த பறவைகள் பார்க்க ஆரம்பிக்கும். இங்க எனக்கு ஒரு பிரச்சனை. மனம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா மனசு என்ன பண்ணும்னா, மிக இயல்பா வந்து பாத்தீங்கன்னா, உன்னன ரசிக்க ஆரம்பிக்கும். இங்க நம்ம வம்படியா என்ன பண்றோம், இல்ல, இல்ல நான் இப்ப ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு சொல்லி நம்ம திரும்ப வேண்டியது இல்லைங்க. அத ரசிக்கலாம். அத ரசிக்கும் பொழுது என் மனம் கொஞ்சம் லேசாகும். அந்த மனம் லேசாகும்போது, நான் அடுத்த கட்டத்த நோக்கிய பயணங்கள் எனக்குள்ள ஆரம்பிக்கும். இது எனக்கு ஒரு கத்துக் குடுத்த ஒரு கதை இருக்குதுங்க. அந்த கதை வரும்பொழுது தான், இத பத்தி நான் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சேன். அதாவது அ பிரசன்ட்ல இருக்கணுங்கிறதுக்கான ஒரு ஒரு அருமையான ஒரு கதைங்க. ஒருத்தன் காட்டுக்குள்ள போறான். பின்னாடி அவன வந்து ஒரு சிங்கம் தொரத்துது. ஓடுறான். அந்த ஓடும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, அவன பக்கத்துல நெருங்கி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, தப்பிக்கிறதுக்காக ஓடும்பொழுது, சடனா பாக்குறான் கீழ ஒரு பள்ளம். அந்த ப அ கீழ மலைப்பகுதி. அது கீழ இறங்குது. கீழ பாத்தீங்கன்னா, ஒரு ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருக்குது. இவன் வேற வழி இல்லாம டக்குன்னு குதிச்சு சிங்கத்த தப்பிக்கணுங்கிறதுக்காக டக்குன்னு கீழ குதிச்சுறான். குதிக்கும்போது மரக்கிளைய வந்து பிடிச்சு நிக்கிறான். மேல சிங்கம் பாத்துட்டு இருக்குது. கீழ வந்து பாத்தீங்கன்னா, ஆறு ஓடுது. அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா, முதலைகள் பாத்தீங்கன்னா, அங்கங்க டிராவல் ஆயிட்டு இருக்குதுங்க. இப்போ அந்த மரத்துல இருந்து ஒரு பாம்பு ஒண்ணு பாத்தீங்கன்னா, அப்படியே இவன நோக்கி ஒரு ஊர்ந்து வருது. ஒரு மலைப்பாம்பு ஒண்ணு ஊர்ந்து வருது. இது ஒரு காட்சி. இது நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னது வந்து நீங்க வந்து எங்க ரெசொனல் பண்ணோ அத ரெசொனல் பண்ணிக்கோங்க. இந்த காட்சி வந்து அப்படி இருக்கும் பொழுது, என்ன நடக்குதுன்னா, அந்த நேரம் பார்த்து, அந்த இவன் புடிச்சு தொங்கிட்டு இருக்கிற மரத்திலிருந்து ஒரு மூலையில பார்த்தீங்கன்னா, ஒரு தேன் கூடுங்க. அந்த தேன் கூட்டிலிருந்து ஒரு தேன் சொட்டுது. இவன் அப்படி தொங்கிட்டு இருக்கும்போது, அவனோட நாக்குல வந்து அந்தலோட தேன் ஒழுகுதுங்க. இத அவன் ஆத்மார்த்தமா ரசிச்சு, அந்த தேன பருகுறான் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையோட இந்த கதை முடியும். இது என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. இந்த கதையோட அடுத்த கட்டத்துக்கு இங்க யாருமே கொண்டு போகல. இப்போ நம்ம டீம்ல நம்ம யோசிச்சு பாருங்களேன். இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கலாம்ன்னு நம்ம வந்து கேட்கும்பொழுது, நீங்க 50% நெகட்டிவாவும் இருக்கலாம். 50% பாசிட்டிவாவும் இருக்கலாம். பாசிட்டிவ் இருக்கிற வாய்ப்பு இருக்கான்னா இருக்குதுங்க. இந்த கதை வந்து அதோட முடிய போறதில்ல. ஏன்னு கேட்டாச்சுன்னா, ஏதோ ஒரு விஷயம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு அங்க இருந்து மரம் கீழ உடையுது. உடைஞ்சு விழும்போது பார்த்தீங்கன்னா, இவன் உழுந்த வேகத்துல பார்த்தீங்கன்னா, உடனே முதலைகள்லாம் வந்து பயந்துட்டு அந்த பக்கம் சிதறுது. அந்த சிதற கேப்ல பார்த்தா இவன் தப்பிச்சுட்டான்னு கூட இருக்கலாம் ஆக்சுவலா. ஆனா அது முக்கியம் இல்லைங்க. அந்த சூழல்ல அங்க விழுந்த ஒரு தேன அவனால ரசிக்க முடிந்தால், அவன் உண்மையில சொல்லப்போனா, உண்மையில உயிருள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். உயிருள்ளவன் அப்படிங்கிறது நீங்க வந்து நீங்க விடுற மூச்சுலயோ, நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை இல்லைங்க. எவ்வளவு தூரம் ஒரு ரசனை மிகுந்த மனிதரா இந்த உலகத்துல உலாவுறீங்களோ, அங்கதாங்க சொல்லப்போனா நீங்க ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்க ஒரு உயிருள்ள மனிதன் சொல்லி சொல்லலாம். எல்லாமே சொல்லக்கூடிய இடம் அதுதாங்க. அதத் தவிர வேற எந்த விஷயமே கிடையாதுங்க. சோ, அப்போ அந்த ஒரு சூழல்ல ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாக்குல பட்ட விஷயம் நடக்கும்போது, நான் அத ரிசர்வ் பண்ணி பார்த்தேன். அப்பாக்கு அந்த அடிபட்டும் கூட என்னால வந்து அதுலருந்து ஒரு ரசிப்பு திறன் நோக்கி நான் நகர முடிஞ்சது. ஒரு அங்க அப்பா பார்த்து ஒரு சிஸ்டர் ஒண்ணு வருவாங்க. அவங்க கூட பார்த்து நகைச்சுவையா வந்து பேச முடிஞ்சதுங்க. ஏன்னா, இதுதாங்க வாழ்க்கைங்க. நம்ம வந்து இப்ப யோசிச்சு பாருங்க. நாளைக்கு வந்து டக்குனு ஒரு இடத்துல அப்பா எந்திரிச்சதும் எனக்கு அது எல்லாமே ஒரு ஒரு பாசிட்டிவா இருந்திருக்கும் ஆக்சுவலா. சோ, அந்த ஒரு பாசிட்டிவ் தான் இங்க முக்கியங்க. சோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரசிக்கிறோங்கிற விஷயம் தான் நம்ம லைஃப மேம்படுத்துங்க ஆக்சுவலாங்க. அத விட்டு போட்டு ஒரு ட்ரையா லைஃப கொண்டு போனீங்களே இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப செட் ஆஃப் லைஃப்ல வாழ்றாங்க. கால் எந்திரிக்கிறதுல இருந்து இரவு படுக்க போற வரைக்கும் ஷெட்யூல் பண்ணப்படுதுங்க. இதுதான் அப்படிங்கிற விஷயம். ஈவன் சில இடத்துல டூரும் கூட ஷெட்யூல் பண்ணப்படுது. நாம இந்த வருஷம் டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு. இந்த டைம் போயிட்டு வந்தா, இந்த இடத்துல வந்து போயிட்டு வந்தா இனிமேல் வந்து கிடையாது. இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் கழிச்சு தான் அப்படிங்கிற விஷயத்த அங்க தான் ஷெட்யூல் பண்ணப்படுது. இப்படிதான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கோம் ஒழிய, ஒரு ரசிப்பு திறன மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எங்கேயுமே நம்ம வந்து பண்றது கிடையாதுங்க. சோ, இன்னைக்கு இந்த ஒரு பயணத்த ஆரம்பிங்க. நாங்க அந்த தியானம், யோகா எல்லாம் கூட பண்ணுங்க. கூட இந்த ரசிப்பு திறன மேம்படுத்தி பாருங்களேன். நீங்க ஒண்ணும் இல்லைங்க. நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் நக்கல் பண்ணலாம். இல்ல ஜாலியாவும் இருக்கலாம். ஒரு நாள் நம்ம இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா விட்டாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பஸ் மேல ரொம்ப ஒரு ஆசையா இருக்கும். ரொம்ப ஒரு ஒவ்வொன்னையும் ரசிப்பேன். ஒவ்வொரு கலர். முதல்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பஸ் ஒவ்வொரு கலர் இருக்கும். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரே மாரி கலர் வேற அடிச்சு விட்டுர்றாங்க. அதுல சில பஸ்ஸோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த ஆம்னி பஸ் எடுத்துக்கோங்க. அந்த நைட் லைட் எடுத்துக்கோங்க. எல்லாமே கவனிச்சுக்கோங்க. எவனோ ஒருத்தன் ரசிக்கிறான். ரசிச்சு தான் அப்படி உருவாக்குறான் ஆக்சுவலா. ஓகேங்களா? நடுவுல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்ம பெண்களுக்கு வந்து இலவசம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாடி பிங்க் கலர் அடிச்சு விட்டாங்களா? எனக்கு அது பல பேர் ஓட்டுனாங்க. எனக்கு அது ரொம்ப புடிச்சதுங்க அந்த பஸ். இது கொஞ்சம் அழகா இருக்குதே! முன்னாடி பார்த்தா அந்த பிங்க் கலர்ல அழகா வரும்போது நல்லா இருக்குதே! ஒரு ரசிப்பு தானங்க. நீங்க ரசிக்கிற முடிவு இருந்துச்சுன்னா எத வேணா ரசிக்கலாங்க. அங்க வந்து நீங்க வந்து இது நல்லா இருக்கு, நல்லா இல்ல அதெல்லாம் வேண்டாங்க. ரசிங்க. அந்த ரசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள வரும் பார்த்தீங்களா ஒரு எனர்ஜிங்க. அது பாசிட்டிவ் எனர்ஜி. ரசனை வரும்போது உங்க முகம் முதல்ல சொன்ன மாரியே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்க்கு போயிருங்க. ஸ்மைலிங் ஃபேஸ் வந்துருச்சுன்னா, பாசிட்டிவ் விஷயங்கள
உங்க லைஃப் ஈர்க்க ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம லைஃப் நல்லா இருக்குங்க. நீங்க இன்னைக்கும் புரிஞ்சுக்கோங்க. இயற்கை எப்படி படைச்சிருக்குன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா தான் நீங்க வந்து பெரிய விஷயத்த நோக்கி போக முடியுங்கிறத இயற்கையோட படைப்போட ரகசியங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, பெரிய விஷயம் கிடைச்சாதான் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கோம். அதுல தாங்க எல்லாமே இறங்கிறாங்க. எல்லாமே முட்டாள்தனமா முடிவெடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல தாங்க. பெரிய விஷயத்த நோக்கி இங்க எதுவுமே உருவாக்க வேண்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன விஷயங்கள். அத தவற விட்டுறாதீங்க. அத தவற விட்டுட்டோம்னா, அந்த லைஃப்ல நம்ம எல்லாமே விட்டோம். ஒண்ணும் இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த சின்ன விஷயங்கள் தவறும்போது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குன்னா, நீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்க. ஒரு எக்ஸலோ ஏதோ ஒரு வண்டி வச்சிருக்கீங்க. ஒரு பைக் ஆர் கார் வச்சிருக்கீங்க. அந்த கார நீங்க ம். ரசிச்சீங்கன்னா, அந்த கார ரசிச்சா, அந்த கார் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த வண்டிய நீங்க ஒரு டூ வீலர் இல்ல ஒரு சைக்கிளுங்க. உங்களுக்கு வந்து புடிச்சு வச்சீங்கன்னா, அந்த சைக்கிள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அத மேம்படுத்துவீங்க. அப்போ உங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா மாறும். அதுதான் இங்க விஷயம் ஆக்சுவலாங்க. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கிறீங்களோ, அந்த அளவு நீங்க நிகழ்காலத்துல மலர்வீங்க. ஏன்னா, நிகழ்காலத்துல மலர்வோங்கிறது பார்த்தீங்கன்னா மலர்தல் அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க. முகம் விரிவடைதல், ஒரு புன்னகைத்தல் இதுதாங்க. அப்போ எனக்கு அந்த மூஞ்சி சோகமா வச்சுக்கிறதோ எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டா நான் தான் எல்லாமே ரசிக்கிறேனே. என்ன சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயம் ரசிக்கிறேனே. இப்ப லேப்டாப் இருக்கு. இந்த லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன், ஒரு சுவிட்சஸ் எல்லாமே ஆச்சரியம் தான். அவன் ஒரு டிசைன் பண்ணியிருக்கான். அங்க ஒரு ஸ்கொயரா இல்லாம ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு டிசைன். இப்ப நம்மளோட இந்த வீடியோ நீங்க எடுத்து பாருங்களேன். அந்த கீழ இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்பல்ஸும் அழகுதாங்க. நீங்க ரசிக்கணும்னு முடிவு எடுத்தாச்சுன்னா, உலகத்துல அவ்வளவு விஷயங்கள் ரசிக்க முடியும். சோ, சரி எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு எப்படி ரசிக்கலாம்னு கேட்டா, அப்படியே சொன்னதாங்க. சிங்கம் தொரத்துதுங்கிறது ஒரு படிப்புக்கான செயலா இருக்கலாங்க. பாம்பு மேல இருந்து வர்றதுங்கிறது ஒரு மருத்துவத்துக்கான விஷயமா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு ரிசம்பளன்ஸ் தாங்க. பட் இந்த சூழலும் நான் அந்த செகண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் ரசிச்சேன் அப்படின்னா, என் லைஃப் மிக அற்புதமா வந்து மாறக்கூடிய தன்மையை நோக்கி அங்க வர ஆரம்பிக்கும். அந்த ரசிக்கல விட்டீங்கன்னா, இன்னைக்கு சொல்றேங்க, அந்த ரசிப்பு திறன் குறைந்த மனிதர்கள் மட்டும் தான் அவங்ககிட்ட போயிட்டு லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்கும்பொழுது, அவங்க சொல்லக்கூடிய மிக மோசமான வார்த்தை, "அத ஏங்க கேட்கிறீங்க? அது அப்படியே போயிட்டு இருக்கு." ஏன்னா, அவன் எதையுமே ரசிக்கிறது இல்லைங்க. முழுக்க, முழுக்க அவன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எப்பயுமே குப்பைகள். அந்த குப்பைகளுக்கான சிந்தனைகள். முன்னாடி சொன்னது தான். ஒண்ணு கடந்த காலம், இல்லாட்டி எதிர்காலம். இந்த 2 தவிர இன்னைக்கு புது காலம் எதுன்னு கேட்டா, இல்லூஷன் காலம். அதுக்குள்ள. இந்த 3 தவிர அவனுக்கு வந்து வேற எந்த விஷயமும் இல்ல. நிகழ்காலத்தில் வாழ்றது இன்னைக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்குதுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் முதல்ல சொன்னதுதாங்க. ஒரு சாதாரண மனிதன் கூட ஞானியாக முடியுமான்னு கேட்டோம்னா, இந்த ஒரு கேரக்டர உள்ள கொஞ்சம் கொஞ்சமா உங்க குழந்தைகளுக்கும், உங்களுக்கும் செலுத்தி பாருங்க. 100% நம்ம எல்லாமே ஞானிகள் தான். ஏன்னு கேட்டாச்சுன்னா, நான் ரசிக்கிறேன். நான் இயற்கையோட விஷயத்த ரசிக்கிறேன். இயற்கையோட நான் ஒன்றிணைஞ்சுட்டேன். அந்த ஞானி போல, அந்த புல்லோ நான் வந்து மாறுறது போல, எங்க நான் இருக்கனோ அங்க கரைஞ்சிரணுங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு தன்முனைப்பு ஒண்ணு வருது. ஒண்ணு. அந்த தன்முனைப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க 2வது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பார்த்து ஆசைப்பட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு விஷயம் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ! இதெல்லாம் நம்மளுக்கு இல்லையே! இதெல்லாம் நம்ம ஒண்ணும் பொண்ணுக்கு பண்ணலையே! அவ பாரு 50 பவுன் சேர்த்துட்டாளாமா! நம்ம ஒண்ணும் பண்ணலையே! ஒரு பயம். இல்லைன்னா அதே மாரி நம்மளும் இருக்கணுங்கிற ஆசை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. கல்யாணத்துக்கு போனா நம்ம என்ன பண்ணணும்? கரைஞ்சிரணும். என்ன பண்ணணும்? எஸ் கூட்டமா, ஃபிரெண்ட்ஸா ஜாலியா பேசு. "ஏய் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன்ப்பா." ஜாலியா பேசு. அதுக்கப்புறம் சாப்பாடா, அந்த இட்லி வச்சாங்க பாத்தியா? சந்தோஷம். ரசி. அத ரசி. பொண்ணு மாப்பிள்ளை, "ஏய் அவங்க நல்லா இருக்காங்க." பின்னாடி பேக் ட்ராப் இருந்துமா, மேலலாம் ஃபோட்டோலாம் ரசிக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனா கவனிச்சு பாருங்க. கொடும நம்ம அதெல்லாம் ரசிக்கிறது இல்லைங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆயிருதுன்னா, அவங்க அப்படி. என்ன அவங்க வந்து கண்டுக்கவே இல்ல. என்ன அவங்க இது பார்க்கல. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து 1008 பஞ்சாயத்து வந்துருதுங்க. எதனாலன்னு கேட்டா, நம்ம ரசிப்பு தன்மை விட்டுட்டு, நம்மளுக்கு அந்த தன்முனைப்புக்குள்ள வரும்பொழுது, அந்த கேப் அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்சுர்றோம். அப்ப என்ன நடக்குங்க? ரசிக்கிறது இல்ல. ரசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து தவறு வரும். நீங்க அந்த ஒரு கல்யாணத்துக்கு அந்த பேக் ட்ராப் பண்ணக்கூடிய அந்த மனிதன் பாருங்களேன். நீங்க நல்ல ஆசையா பார்த்திருந்தா தெரியுங்க. நான் சில மனிதர்கள பார்த்திருக்கேன். அவங்க நைட்ல வொர்க் பண்ணுவாங்க. நைட் வொர்க் பண்ணிட்டு ஒரு காலங்காத்தால ஒரு 3 மணி, 4 மணிக்கு தான் அந்த வொர்க்லாம் முடிச்சிருப்பாங்க. அந்த வொர்க்க முடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த யார் அந்த வேலைய பண்ணானோ, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கம் போய் ஃபோட்டோ எடுப்பான். நீங்க மேலோட்டமா பார்த்தா, அவன் தனக்கான ஒரு மார்க்கெட்டிங்கா ஃபோட்டோ எடுக்கிறதா தெரியும். ஆனா அது கிடையாதுங்க. அவன் வேலைய அவன் எல்லா பக்கம் இருந்து ரசிச்சு பார்க்குறான். இது நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்குமா? அதேபோல நீங்க இது உங்களுக்கு நான் முதல்ல ஒரு முறை சொன்னதாங்க. ஒரு சாப்பாடோ இல்ல இந்த மாரி ஒரு டிசைன் பண்ணிருக்கான்னு வைங்களேன். அவன்ட்ட போயிட்டு, "அண்ணா செமையா பின்னாடி சூப்பரா இருந்ததுண்ணா. அதான் அந்த மூலையில இந்த பிங்க் வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்பொழுது, அவன் "ஓ! நான் இவ்வளவு பண்றேன் இவங்கலாம் ரசிக்கிறாங்களா?" அதுதாங்க விஷயம். அப்போ இன்னொரு மனிதருக்கு அந்த ரசனைய நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அவன் சந்தோஷம் அடையறான். அழகான ஒரு பாசிட்டிவான சூழல் உருவாகுது. அதை விட்டு போட்டு பேக் ட்ராப் பத்திலாம் அவன் அவ்வளவு டிசைன் பண்ணிருப்பான். நம்ம அவ்வளவுக்கெல்லாம் இல்ல. நம்ம போவோம், இது பண்ணுவோம். அங்க நம்மளுக்கு வந்து பிரச்சனை எதுனா வேற பிரச்சனை. அவங்க ட்ரெஸ் இவங்க ட்ரெஸ் எப்படி இருக்குது? இவங்க பவுன் எப்படி இருக்குது? அது என்ன? இது என்ன? சாப்பாடு நல்லா இருக்குதா? சாப்பாடு கிடைக்குமா? இப்படிப்பட்ட குழப்பத்துல தான் நம்ம வந்து போயிட்டு வர்றோம் ஒழிய, அங்கேயும் பிரச்சனை தான். ஏன்னு கேட்டாச்சுன்னா, இப்போ அங்க உள்ள போகும்போது இன்னொரு பிரச்சனை வரும். கொஞ்சம் கூட்டமெல்லாம் இருந்துன்னு வைங்களேன், பார்க்கிங் முதல்ல இடம் கிடைக்குமா? சாப்பிட வந்து இடம் கிடைக்குமா? ஃபோட்டோ எடுக்க முடியுமா? நம்மள கவனிச்சு பாருங்க. இங்க உட்கார்ந்திருப்போம். ஃபோட்டோ வேற எடுக்க முடியல. இவ்வளவு கூட்டம் இருக்குது. ஏன் அது கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் விட்டுட்டு இது நல்லா பாருங்கன்னு ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லங்க. ஆனா நம்ம அத பண்ண மாட்டோம். ஃபோட்டோ எடுக்க முடியல. டிஃபன் கிடைக்குமா?
சரி இதெல்லாம் முடிச்சா ஈவினிங் இப்ப நைட் போய் வண்டி எடுக்க முடியும். வண்டி எடுத்து நம்ம டிராஃபிக்லாம் வீட்டுக்கு போய் சேருவோமா? இவ்வளவு கவலைகள். சரி வீட்டுக்கு போன நிம்மதியா இருக்குன்னா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி நடந்த ஒரு விஷயங்கள். அது ஏன் அவன் ஏன் அப்படி பேசினான்? அவன் ஏன் அது கண்டுக்கல? திரும்ப பின்னாடி ஒரு பக்கம். அப்போ திரும்ப திரும்ப சுழலுக்குள்ளேயே போய் மாற்றம் ஒழிய, ரசிப்பு திறன் இப்ப நான் இந்த கடைசியா சொன்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம ரசிப்பு திறனை எப்படி வந்து காலி பண்றோங்கிற விஷயம் அதுதாங்க. இப்படிதான் நம்ம நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள எதிர்காலத்திலயோ, கடலுங்காலத்திலயோ போயிட்டு, நம்ம லைஃப நம்ம இப்படி வந்து சிதறடிச்சுடுறோங்க. சோ, இங்க நம்ம பண்ணக்கூடிய இன்னையிலிருந்து நீங்க இன்னைக்குங்க இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறங்க, உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள ரசிச்சு பாருங்க. முதல்ல உங்கள ரசிங்களேன். உங்களோட சிரிப்ப ரசிச்சு பாருங்களேன். ஆ நான் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லுவேங்க. ஆ அதாவது ஒரு படத்துல வர மாரி தான். அந்த மாதவன் சிரிச்சா நீ அழகா இருக்கன்னு சொல்லும்போது, நான் எப்படி சொல்லுவேன்னா, நம்ம இங்க எல்லாரும் சிரிச்சாலும் அழகா தான் இருப்போங்க. நீங்க உங்க கண்ணாமூடில இருந்து உங்கள சிரிச்சு பாருங்களேன். உங்களுக்கே அது அழகா தான் தெரியும். முதல்ல உங்கள ரசிங்க. அதுக்கப்புறம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிங்க. அந்த ரசித்தல் என்பது மிக, மிக முக்கியமான ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம தவற விட்டுட்டு இருக்கோங்க. அத என்னைக்குமே தவற விடாதீங்க. ரசிக்கிறதுக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எது, என்ன, இயற்கை, செயற்கை அவங்களுக்கு பிடிச்சது எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ரசிங்க. அந்த ரசிக்கும் பொழுது நீங்க ஒன்றிணைறீங்க. ஒன்றிணைதல் இன்னும் ஆழமாகும்போது கரையறீங்க. கரையும் பொழுது உங்களுக்கு எதிர்காலம் இல்ல, கடந்த காலம் இல்ல, நிகழ்காலத்துல நிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த நிகழ்காலத்துல நிக்க ஆரம்பிக்கும்போது, அந்த நிகழ்காலத்துல அந்த கரையும் பொழுது பாசிட்டிவ் விஷயங்கள் நெறைய உள்ள வருது. அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் உள்ள வரும்பொழுது, எதிர்காலம் அழகா பாசிட்டிவ் நோக்கி திட்டமிடப்பட்டு அதுவே மாறுது. ஏன்னா பிரபஞ்ச அறிவோட நீங்க வந்து நகர ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அதுவே பாசிட்டிவா மாற ஆரம்பிக்குது. அப்போ எனக்கான எதிர்காலம் அங்க அருமையா நடக்குதுங்க. எனக்கான கடந்த காலங்கள் அற்புதமான அனுபவங்களா மாறுது. ஆட்டோமேட்டிக்கா நான் கரைய ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நீங்க அந்த செல்போன்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க ரசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன கேட்டா அது இல்லூஷன் உலகம். அந்த உலகத்துல எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்க போறதில்ல. சோ அந்த உலகத்த புறம் தள்ளிட்டு நிகழ்காலத்துல நம்ம வந்து வாழ்ந்தோம்னா, இன்னைக்கு சொல்றேங்க, நிகழ்காலத்தில் மலர்வோம். மலர்தல் என்பது அற்புதமான விஷயங்க. மலர்தல் என்பது அகமலர்தல். எனது மனம் மலரணுங்க ஆக்சுவலா. எனது அறிவு மலரணும். இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இது நடந்தனா என் முகம் மலர்ந்திருக்கும். நான் மலர்ந்தேன் அப்படின்னா, என்ன சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே மலருவாங்க. அந்த மலர்தல் அப்படிங்கிற விஷயம் நடந்துச்சுன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு கொடுத்து வைத்தவர்ன்னு சொல்லணுங்க ஆக்சுவலாங்க. ஏன்னா, இந்த பூமியில நம்ம வந்தது ஒவ்வொன்னையுமே ரசிச்சு கொண்டாடி தீர்க்க வந்திருக்கோங்க. இதுதான் உண்மைங்க. ஆனா, இன்னைக்கு எப்படி மாத்தி வச்சுட்டாங்கன்னா, ஒவ்வொரு செகண்டுமே தப்பி பொழச்சு வாழக்கூடிய இடத்த நோக்கி நகர்ந்துட்டோம். இந்த 2க்குமான வேறுபாட்ட எந்த ஒரு மனிதர் உணர்றீங்களோ, அந்த ரசிப்பு திறன வச்சு தான் நீங்க மேம்பாடு அடைய முடியும். சோ, இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சிந்தனைங்க. இந்த விஷயம் உங்களுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகும்னு நெனைக்கிறேன். என்ன கேட்டாச்சுன்னா, இது வந்து நான் முன்னாடி சொன்னதுதாங்க. எனக்குள்ள இருந்த கேள்வியோட வெளிப்பாடு தான் இந்த ரசனைங்கிற விஷயம். இப்போ என்னால எல்லா விஷயமும் ரசிக்க முடியுது. சுத்தி ஒவ்வொரு விஷயமே. இது இத்தன நாள் கழிச்சு தான் யோசிக்கிறோம். ஆனா நம்மளுக்கு சில சிக்கலா வந்து விஷயம் வரும்பொழுது கூட நம்ம இப்படி ரசிச்சு தான் மேல வந்திருக்கோம். ஏன்னா அதனால தான் கேட்பாங்க. நீங்க எப்படி எப்பயுமே சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஆமா. பட் எனக்கு பிரச்சனை இல்லங்க. எனக்கு நெறைய பிரச்சனை இருக்குது. சண்டை பிடிக்கிறேன், கோவப்படுறேன், எல்லாமே நடக்குதுங்க. ஆனா என்னன்னா, அந்த செகண்டோட விட்டு அடுத்து வந்துர்றேன். இவன் கோவப்பட்டா கூட அது நல்லாவே ஆழமா நல்லா அருமையா கோவப்படுறாங்க. கோவப்பட்டதுக்கு அப்புறம் ரசிச்சு வெளிய வந்துர்றாங்க அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகுதுன்னா, கரைஞ்சிருதுங்க. சோ அந்த கரைதல் நிகழும் பொழுது, அந்த அகமலர்வு என்பது மிக எளிதா நடக்குங்க. சோ இந்த வாரம் இந்த சிந்தனைய எடுத்துட்டுங்க, நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்கலாங்க. கண்டிப்பாங்க எல்லாத்துக்குள்ளயுமே மிக அற்புதமான ஞானம் கண்டிப்பா ஒளிவர ஆரம்பிக்கும். அந்த ஒளிதல் வரும்பொழுது, அந்த கடைசி அந்த கதைய மட்டும் மறந்துறாதீங்க. ஒரு ஒருத்தன் ஓடி வரும்பொழுது, அவன் அந்த மரக்கிளையில் தொங்கும்போது, அவன் நாக்குல விழுந்த அந்த தேன் சுவைங்கிறது தான், இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய பிரசன்ட்ங்க. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரசனை. அந்த ரசனைய நீங்க மிகச்சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, உங்க ஒவ்வொரு வாழ்க்கைக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் நீங்க என்ஜாய் தி மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசிச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலாம். அப்படிப்பட்ட விஷயம். இன்னைக்கு நான் வந்து ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல நெறைய இடத்துல போறேங்க. சில விஷயங்கள பத்தி நான் ஓப்பனா சொல்லிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. ட்ரெஸ்ஸிங் நல்லா "ஏப்பா இன்னைக்கு நல்லா இருக்கீங்கப்பா. ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா." அப்படின்னு ஒரு சந்தோஷப்படும்போது அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா, இது மனசுல இருந்து ரசனையா சொல்றோம்லங்க. எந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் சொல்லும்பொழுது, எல்லாமே ரசனை அது. ஈவன் ஒரு பொட்டுங்க. கிளாஸ்ல இருக்கும்போது சொல்லுவேன். "அது எப்படிங்க ஒரு 5 பொட்டு அழகா வச்சுட்டு வரீங்கன்னு?" கேட்கும்பொழுது, அதுக்கு ஒரு சந்தோஷம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை தாங்க ஆக்சுவலாங்க. சில பசங்க வந்து அன்னைக்கு வந்து சடனா ஒரு ஹேர் ஸ்டைல் மாத்திட்டு வருவாங்க. "டேய் தம்பி இது நல்லா இருக்குடா. உனக்கு இது சும்மா செம்ம ஃபிட்டா இருக்குடா" அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு விஷயங்க. ஒரு முந்தா நேத்து போகும்போது ஒரு பையன் பார்த்தா நல்லா அவங்க குழந்தை பிறக்க போறதுக்காக அது வேண்டுதலுக்காக தாடி வச்சிருந்தான். நல்லா ஸ்மார்ட்டா இருந்தான். "தம்பி நீ தாடி வைக்க விட தாடி வச்சு நல்லா இருக்கடான்னு" சொல்லும்பொழுது, அவங்க சிரிச்சுக்கிட்டாங்க. இது யோசிச்சு பாருங்க. நம்ம ரசிக்கும் பொழுது சிலது அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு பாசிட்டிவ் சூழல் உருவாக ஆரம்பிக்குது. இந்த சூழலை நீங்க உருவாக்குங்க. குறை கண்டுபிடிக்கிறத விட்டுறலாங்க. பின்னாடி கடந்த காலத்திலிருந்து அனுபவத்த மட்டும் எடுத்தா போதுங்க. புலம்பல்கள் வேண்டாம். எதிர்காலத்திலிருந்து பயங்கள்லாம் வேண்டாங்க. எதிர்காலத்துல நம்ம திட்டமிடல் மட்டும் எடுத்தா போதும். மீடியாக்கள் முடிந்த அளவு வெளிய வந்து கொண்டுருங்க. சோ, இது பண்ணும்பொழுது, நம்ம இந்த செகண்ட்ல ரசித்து வாழ்வோம், ரசித்து மகிழ்வோம். ஒவ்வொரு விஷயத்தையுமே
ஒரு டீல ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையுமே ரசிக்கிறதுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது. ஐம்புலன்களோட தன்மையே ரசிப்பதற்காக தான் கொடுக்கப்பட்டதுங்க. அத முழுசா மனசுல எடுத்து கரைந்து ரசிப்போம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயங்கள் இதுதாங்க. நன்றிங்க. ஐயா முடிச்சுக்கலாங்களா? மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஐயா சொன்ன மாதிரி 1 மாதத்துக்கு அப்புறம் ஐயாவோட உரை போன மாதம் மிஸ் பண்ணோம். இந்த மாதம் டபுளாவே கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மிக எளிமையான பட் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம லைஃப் அப்படியே ரன்னிங் ரேஸா தான் ஓடிட்டு இருக்கு. அந்த ஓடுற ஓட்டத்துல நம்ம நின்று நிதானிச்சு போகணுங்கிறதுக்கான ஒரு உரையா இந்த உரை இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஓடுனவங்கள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை பார்த்துட்டோம். ஒன்னையும் பிடிச்சவங்க யாரும் இல்லை. வாழ்க்கை தான் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த விதத்துல நம்மை சுற்றி எவ்வளவோ அற்புதங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஐயா அவங்க ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஒரு இயற்கையில இருக்கிற எல்லா விஷயங்களுமே இந்த ரசிப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு படி மேல போய் ரசிப்பதற்காகவே படைக்கப்பட்ட உயிரினம் கூட மனித இனம் என்று சொல்லலாம். வேற எந்த உயிரினத்தாலையும் ரசிக்கவே முடியாது, மனிதனை தவிர. அப்ப அதற்காகவே உருவாக்கப்பட்ட உயிரினம். ஆனா அதை மட்டும் செய்யாம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்குதுங்கிறது ஐயாவோட உரையில தெளிவா இருக்கு. குறிப்பா 2 விஷயங்கள் மிக ஆழமான ஒரு புரிதலுக்கு ஐயா. ஒன்று கடந்த காலம், இன்னொன்று எதிர்காலம். நாம் அடிக்கடி நம்மை பற்றி நம்ம மனதுல எந்த மாதிரியான ஓட்டங்கள் இருக்குதுன்னு சிந்திச்சோம்னா, ஐயா சொன்னது அப்படியே அதை படம் பிடிச்சு காமிச்சாங்க. கடந்த காலத்தை பற்றிய கவலைகளை புலம்பிக் கொண்டிருப்போம். இல்லாட்டி எதிர்காலத்தை பற்றிய பயத்திலே உழன்று கொண்டிருப்போம். அதை விடுத்து நாம் வருவதற்கு ஒரு அற்புதமான கதை ஐயா இன்னைக்கு சொன்னதுல எனக்கு ஆழமா ஒரே ஒரு விஷயம். அந்த ஜென்னன் துறவி அந்த அதோடு கரைந்த அந்த தருணம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தருணமாக இருந்தது. ஆஹ் அது உண்மையாலுமே எப்படி அந்த ரசித்தல் எப்படி தியானமாகி ஞானமாகியது அப்படிங்கிறதுக்கு மிக ஆழமான ஒரு உதாரணம். அப்ப நம்ம ரசிக்கும் போது கண்டிப்பா ப்ரெசன்ட்ல தான் இருந்தாகணும். அது ஃபியூச்சர்லயோ பாஸ்ட்லயோ போக முடியாது. அப்படி இருக்கும்போது அதுவே தியானமாக மாற்றம் பெறுகிறது. அதனுடைய உச்சம் ஞானமாக மாற்றம் பெறுகிறதுங்கிறத ஐயா மிக அழகா நமக்கு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா ரசிப்போம். இன்னைக்கு நம்ம தற்செயலில் கூட இன்னைக்கு நம்ம எவ்வளவு நேரம் எவ்வளவு விஷயத்த ரசிச்சோம் அப்படிங்கிறது கூட ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். ஒரு உண்ணுகிற உணவுல இருந்து வாழ்க்கை முழுக்க ஒரு ரசனையாகத்தான் இருக்கணும். நிச்சயமா அதை நம்ம எடுத்துக்குவோம். ப்ரெசன்ட்ல இருப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ரசித்தல் அப்படிங்கிறத ஐயா இன்னைக்கு ஆழமா கொடுத்துருக்காங்க. நிச்சயமா நம்ம செயல்படுத்துவோம் என்று கூறி ஐயா உங்களை நம்ம வாழ்த்திடுவோம். இந்த தெய்வீகமான சிந்தனையை மிக மிக சிறப்பாக அற்புதமாக நமக்கு வழங்கிய உயர் திரு பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உயர் திரு பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உயர் திரு பாலமதன் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, உங்களுடைய கேள்வி பதில்கள் ஏதாவது இருந்ததுன்னா ஐயா உங்ககிட்ட நிச்சயமா கேட்கலாம். குறிப்பா நிகழ்காலத்தை பற்றி நீங்க கேட்கலாம். அம்மா தொடருங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. மிகச் சிறப்பான ஒரு உரையை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. கடந்த கால பயத்தையும் நிகழ்கால இதை விட்டுட்டோம் அப்படிங்கறத நல்ல தெளிவா எடுத்து சொன்னாரு. ஜென் கதைகளை பத்தியும் நம்ம மரக்கிளையிலிருந்து நாக்கில் தேன் விழுவதை போல இருந்து ரசித்து வாழ வேண்டும் என்கிறது மிக அருமையா எடுத்துரைத்தார். ஐயா அவர்களிட கேள்விகள் கேட்கலாம். கௌரி அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா, பேசுங்கம்மா. கௌரி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கம்மா, பேசுங்க. நீங்க சொன்ன உடனே எனக்கு மனசுல ஒண்ணு தோணுச்சு. அது என்னன்னா, உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் நிக்கிறேன், பஸ்ஸுக்காக நிக்கிறேன்.
அப்போ சரி. ஒரு ஒரு யங் லேடி வந்து வர்றாங்க. என்ன கிராஸ் பண்ணின்னு போறாங்க. அவங்க போட்டிருந்த பிளவுஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அவங்க. உடனே வந்து நீங்க சொன்ன மாரி நான் அப்ரிஷியேட் பண்ணேன். நான் அவங்கள கூப்பிட்டு முன்ன பின்ன தெரியாது எனக்கு. "என்னங்க நீங்க சூப்பருங்க. போட்டுக்கிற பிளவுஸ் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. தெச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னோனே, அவங்க மனசுல வந்து ரொம்ப சந்தோஷம். என்ன பார்த்த உடனே சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்ப பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு எனக்கு. அப்போ அந்த இடத்துல பாராட்டுறதுன்றது ரொம்ப நல்லா இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொன்னீங்க. நல்லா இருக்குது. ஆனா, நம்ம வீட்டுக்கிட்ட நெய்பருங்க, வீட்ல இருக்கிறவங்கள பார்க்கும்போது, இது என்ன லூசாட்டங்குது இந்த அம்மா பேசுறாங்க. இந்த மாரி ரொம்ப டாக்கட்டிவா இருக்கிறாங்களே. ம், ம். அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்க்கணும். சிம்பிளா பார்க்கணும். அப்படின்னு நெனைக்கிறாங்க மத்தவங்க. அப்போ நம்ம மட்டும் பார்த்துக்கினே போணுங்களா? மத்தவங்களோட கிராஸ் பண்ணக்கூடாது. ம். அதாங்கம்மா நம்ம ரசிக்கலாங்க. சில பேத்துக்கு அந்த உணர்வு இருந்ததுன்னா நம்ம சொல்லலாங்க. இல்லாட்டி நம்ம வந்து விட்டுறலாங்க அவ்வளவுதான். ஏன்னா உறவுகளுக்கு மட்டும் தான் இந்த குழப்பம் வரும். மத்தவங்களுக்கெல்லாம் யாருக்கும் இந்த குழப்பம் வராதுங்க ஆக்சுவலா. ஏன்னா, ஆ, நம்ம பிரச்சனை எதுன்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, உறவுகளுக்குள்ள மட்டும் கொஞ்சம் கவனமாவே யோசிங்க இந்த விஷயத்த. அதான் அவங்களுக்கு சொல்றத சொல்றேங்க. அது எப்படி ஆ, மாறும்னா, சில இடத்துல ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்களேன். அந்த ஜாக்கெட் வந்து அவங்க வீட்ல ஏதோ போட்டு கொஞ்சம் கிழிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். உங்க சொந்தக்காரங்க இப்படி சொல்லியிருந்தீங்கன்னு வைங்களேன். ஆமா. ஒருத்தங்க வந்து கண்ணு வச்சாங்க. அது கிழிஞ்சு போயிருச்சு அப்படின்னுவாங்க சில இடத்துல. சரிங்களா? ஓ! கரெக்ட். அதனால நம்ம ரசிக்கலாங்க ஆக்சுவலாங்க. சில இடத்துல ஆ, அதற்கான தகுதி இருக்கும்போது அவங்ககிட்ட அத சொல்லலாங்க. அப்ரிஷியேட் பண்ணலாம். இல்லாட்டி அது நம்மளுக்காக ஆ. மட்டும் வச்சுக்கலாங்க ஆக்சுவலாங்க. ஓ! சரிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரேமலதா அம்மா அவர்கள் அன்மியூட் குடுத்திருக்கேன்ம்மா. ம். பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடங்க ஐயா. வாழ்க வளமுடன்ம்மா. நான் பெங்களூர்ல இருந்து உங்ககிட்ட கவுன்சிலிங் 2 தடவை எனக்கு கவுன்சிலிங் குடுத்துருக்கீங்க. எஸ்மா. உங்க வழி நடத்தல்ல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும். ஆ இந்த ஐயா இறைமதன் ஐயா அந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்றப்போ கூட அன்னைக்கு கூட உங்கள டைரக்ட்டா நான் பார்த்தேன். ஓ! ஓ! நல்லதும்மா. திருப்பூர் அங்க வந்தேங்க ஐயா. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. நீங்க சொன்ன மாரி தாங்க ஐயா. நான் வந்து எந்த விதமான கமிட்மெண்ட்ஸ்குள்ளயும் உள்ள போல. நானா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இப்ப வந்து கூடாஞ்சேரி ஐயா மகரிஷி பிறந்த அந்த மன்றத்துக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரீயா. ஓகே, ஓகே. ஓகே. அப்புறம் வந்து டிப்ளமோ கிளாஸ் கூட சேர்ந்துட்டு இருக்கேன். ம், ம், ம். இப்போ வந்து நான் வந்து என்னோட ஊரப்பாக்கம் பக்கத்துலயே 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வீடு இருக்கு. இங்கதான் நான் என்னோட சொந்த வீட்டுல தான் தங்கி நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரிதான் நான் இப்போ ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு உங்ககிட்ட பேசி. நானு கடந்த காலம், எதிர்காலம் எதையுமே நினைக்கிறது இல்ல. அட் பிரசன்ட் நிகழ்காலத்துல வாழ்றேன். சூப்பருங்க. சந்தோஷமா வாழ்றேன். நிம்மதியா வாழ்றேன். அருமைங்க. என்னோட பென்ஷன வச்சுக்கிட்டு, நான் இவ்ளோ அளவுக்கு மாறுனதுக்கு முக்கியமா நான் உங்ககிட்ட தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றிம்மா. அது நன்றி. இறையாற்றல் வந்து எனக்கு உங்க மூலியமா இவ்ளோ ஒரு அனுபவம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இறைமதன் ஐயா தான். ஏன்னா அவரு ஜூம் ப்ரோகிராம் ஆரம்பிச்சதுல இருந்தே அவரோட இதுல என்ன கண்டினியூவா இருக்க வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன். உங்கள மாரி நெறைய விஷயங்கள மக்களுக்கு வந்து நல்லா தெளிவா, ஒரு அறிவா கொண்டு போறாங்க. இன்னைக்கு வந்துட்டு அவருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு எத்தனையோ உள்ளங்கள், லட்சக்கணக்கான உள்ளங்கள் வாழ்த்து சொல்லிட்டு தான் இருக்கோம். அவ்வளோ கண்டிப்பா. ஒரு நல்ல உங்கள மாரி ஒரு அ எப்படி சொல்றது? கவுன்சிலிங் வந்து ஜனங்களுக்கு இப்ப அட் பிரசன்ட் ரொம்ப தேவைங்கய்யா. அது கண்டிப்பா. இப்ப எனக்கு வந்து 63 இயர்ஸ் ஆகுது. அ என்னால நல்லா என்ன பாத்துக்க முடியுது. நான் தைரியமாவும் இருக்கேன். அ நீங்க எனக்கு வந்து மனசு வந்து சோர்வுன்றதே கிடையாது. நீங்க சொன்னதுல இருந்தே. நீங்க சொன்ன ஒண்ணே ஒண்ணுதான். எந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளயும் மாட்டிடாதீங்க. நீங்க நீங்களா இருங்க. அது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க இப்ப நீங்க வந்து நான் இப்ப இந்த வாழ்க்கையில வந்து எனக்கு வந்து ரசனையே என்ன அறியாம எனக்குள்ளேயே நெறைய வருது. ம், ம், ம். நான் என்னையே ரசிச்சுக்கிறேன். எங்க வீட்ல உள்ள பொருள்கள், நான் வெளியில போறேன், மன்றங்கள் எத பார்த்தாலும் எனக்கே இயற்கைய மதனை ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. டெய்லி ஆமா. ஒரு 10 நிமிஷம் வானத்த போய் பாருங்க. ம். டெய்லி 1 நிமிஷம் 10 நிமிஷம் சிரிங்க. ஆ. எல்லாமே ரசிச்சு பாருங்க. ஒரு 5 வகையா சொன்னாங்க. அந்த வழியிலே நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா வந்து எனக்கு இவ்ளோ ஒரு என்னோட இந்த வயசுக்கு எனக்கு இவ்ளோ தூரம் நீங்கலாம் வழிகாட்டுறீங்கன்றப்ப, எனக்கு இறையாற்றலே வந்து நீங்கலாம் வழிகாட்டுற மாரியே இருக்கு. குருவே எனக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொருத்தர் மூலியமா ஒவ்வொரு விதமான ஞானம்.
இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த தேன் துளி வந்து அப்படியே மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. சரிம்மா. அப்படி ஒரு இது வந்து எப்படி இது உண்மையிலேயே நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியல. ஆனா அந்த நேரத்துல அந்த தேனோட டேஸ்ட் வந்து ஒரு செகண்ட் அவனுக்கு வந்து அந்த பயத்தை போக்குச்சுன்றப்ப அது ரொம்ப இயற்கையாவே அது மனுஷனுக்குள்ள இருக்கிற ரசிப்பு தன்மை வெளிக்காட்டுது. உண்மைம்மா, உண்மை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த தேனோட சுவை வந்து நம்ம அவனோட ஒரு இதை வந்து இயற்கையான தன்மையை வெளிக்காட்டுது பாருங்க. அது கடைசி வந்து ரொம்ப சப்போஸ் அந்த அருமையா இடத்துல சொன்னீங்க. அந்த இடத்துல ஒரு நெகட்டிவா நடந்திருந்தா கூட அவன் சந்தோஷமா தான் சாவாங்க ஆக்சுவலா. இன்னொரு பக்கம் அதுதாங்க எடுத்து அதுதாங்க அந்த அதுதான் கண்டிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ஐயா. லைஃப்ல உங்களை மதன் ஐயா இந்த இந்த ப்ரோக்ராம்ல வர யாரையுமே என்னால மிஸ் பண்ண முடியாது. அருமைம்மா, அருமை. அதனால ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிம்மா, நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. ம். அடுத்ததாக புவனேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா இன்னைக்கு ஸ்பீச் என்னமோ ஒரு பெரிய ஞானமே கிடைச்ச மாதிரி ஒரு திருப்திங்க ஐயா. உள்ளுக்குள்ள அவ்வளவு ஒரு 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 திருப்தியா இருக்குங்க ஐயா. கண்டிப்பா இந்த ரசிப்பு தன்மை ஏற்கனவே கொஞ்சம் இருக்கு, இன்னும் அதிகப்படுத்திட்டு அடுத்த ஸ்பீச்ல நான் கண்டிப்பா சொல்றேங்க ஐயா. கண்டிப்பா சொல்லுங்கம்மா, கண்டிப்பா சொல்லுங்க. அவசியம். ஏற்கனவே நீங்க ஒரு ஸ்பீச் இப்ப சொன்னீங்க இல்லைங்க, அந்த பஞ்சபூதத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. ஆமாம்மா, ஆமாம்மா. அந்த ஸ்பீச் எனக்குள்ள ஒரு உங்களுடைய ஸ்பீச் எனக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்க ஐயா. ஓ, நம்ம வந்து தவத்துல பஞ்சபூதங்கள் அப்படின்னு தவத்துல மட்டும் அதை நம்ம நல்ல ஆழமா நினைப்போம். ஆமா. அதோட இல்லாம அன்னைக்கு நீங்க ஸ்பீச் கொடுத்ததுல எப்பயுமே நிலத்தோட ஏன் நம்ம உறவாடிட்டு தான் இருக்கோம், நேரமும் நிலத்தோட தான் இருக்கிறோம் அப்படின்றதையும், அப்ப இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பக்கத்துல நடக்கணும்னா கண்டிப்பா செப்பல் இல்லாத வெறும் காலால நடக்கும்போது அந்த நிலத்தோட முழு தொடர்பு, அப்ப நம்ம நிலத்தோட தவத்துல தான் இருக்கிறோம். அந்த மாதிரி நீர் குடிக்கும் போது நீரோட நம்ம எப்பயும் இருக்கிறோம், நீரோட தான் உறவாடிட்டே இருக்கிறோம் குடிக்கும் போதும். அப்ப அந்த ஒரு தவம் மாதிரியே அந்த ஒரு அதெல்லாம் வந்து அந்த ஸ்பீச்ல எனக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்க ஐயா. இப்போ வரைக்கும் நான் அதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி அம்மா. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. இன்னைக்கு ஸ்பீச் வந்து ரசனைங்கிற ஒரு சின்ன ஒரு 2-3 எழுத்து இதை வச்சு நீங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. நிறைய விஷயங்கள் வந்து நானும் வந்து இதை ஃபாலோ பண்ணி இப்போ பஞ்சபூத நவகிரக தவத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிலத்தை பத்தி நினைச்சு தவம் செய்யுங்கன்னு சொல்லும்போது அதுல வந்து வயலும் வயலை சார்ந்த இடமும், காடு காடு மலையை சார்ந்த இடம், அப்புறம் வந்து மணலை சார்ந்த இடம்னு வரும். அப்ப வந்து நான் வந்து ஏற்கனவே போயிட்டு வந்த இடத்த எல்லாம் வந்து டக்குன்னு அந்த செகண்ட்ல விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப இதா இருக்கும். அது மாதிரி கடல், அடுத்தது வந்து நீரை சொல்லும்போது வந்து கடலை சார்ந்த இடம்னா ஏற்கனவே கடல் பார்த்துட்டு அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணி இது பண்ணுவேன். இப்ப வந்து அதை நான் ஆக்சுவலா அது வந்து இதா போயிட்டு இருந்துச்சு. ஆனா நீங்க சொன்ன அந்த ரசனைன்னு சொல்லி இது பண்ணும்போது வந்து இப்ப நம்ம வந்து நல்ல ரூட்ல தான் போயிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அது தவிர வந்து நான் இங்க பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு லேப் இருக்குங்கய்யா. எப்பவாச்சும் பிளட் டெஸ்ட்டுக்கு போகும்போது வந்து யாராவது ரிலேஷன் வந்தாலும் வீட்டு பக்கத்துல லேப் இருக்கிறதுனால அங்க போகும்போது அங்க ஒரு சீனரி வச்சிருப்பாங்க. சும்மா ஒண்ணுமே இல்லை, ஒரு 4-5 ரவுண்டா, சின்ன ரவுண்டு பெரிய ரவுண்டு, அது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இது ஒரு வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தோணும். அப்ப அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரசிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறோம். ஆனா அதுல நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அது தவிர ஊருக்கு போகும்போது வந்து எங்க பாட்டி வீடு கிராமம். அங்க போகும்போது இந்த இலையில காலையில வாக்கிங் போகும்போது பார்த்தா அந்த இலையில வந்து இந்த புல்லுல தண்ணி இருக்கிறது, அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாமே வந்து இப்ப கோயின்சைட் பண்ணி பார்த்ததுன்னா எல்லாமே வந்து ஒரு நல்ல ரசனையோட தான் நம்ம இருந்திருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணுதுங்கய்யா. ரொம்ப அதனாலதான் சிறப்பா இந்த இருக்கு. கால குழந்தைங்க அது கிடைக்கிறதுன்னு சொல்றதுக்கான காரணம் அதாங்க. நம்மளுக்கெல்லாம் இந்த ரசனை இருந்ததுங்க. நம்ம நிறைய ஆமாங்க விஷயங்கள் ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. அதுங்க. நல்லது. ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெங்கநாயகி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஆஹ் வளமுடன். ஐயா ரொம்ப எக்ஸலண்ட் ஐயா ஸ்பீச். கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. முடிச்சதே இதா இருக்குது, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? நன்றிம்மா, நன்றி. நான் ரெண்டு விஷயம் ஷேர் பண்றேன் ஐயா.
எப்படின்னா ஓசோ சொல்லுவாரு விழிப்பு நிலையோட இருக்கணும், பிரசன்ட்ல இருக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம அதனால கண்டினியூ பண்ண முடியாது, அதை இருக்கும் போதே மாறிடுவோம். ஆனா ஈஸியா நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. ரசனையோட இருந்தாலே அந்த பிரசன்ட் விழிப்பு அந்த ஈஸி மெத்தடு. இப்ப ரசிச்சா எல்லாமே ரசிக்கணுங்கிறப்ப விழிப்புணர்வு அது என்னமோ பெரிய இது மாதிரி பெரிய மெத்தட் மாதிரி தெரிஞ்சது, ஈஸியா நம்மளுக்கு சால்வ் ஆயிட்டு. நம்மள ரசிச்சாலே நம்ம பிரசன்ட்ல இருக்கோம். அது ஒண்ணு ஐயா, அது புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது என்னன்னா, எனக்கு டவுட்டா என்ன தெரியல, இந்த சுத்த வெளியே அந்த மகரிஷி சொல்லியிருப்பாங்க, ரசிக்கிறதுக்காக தான் இப்படி மனித உருவம் எடுத்து பரிணாமங்களா வந்தது, ஒவ்வொரு உயிர் ரெண்டா உயிர் ரசிக்கிறதுக்காக தான், தன்னை ரசிக்கிறதுக்கு தான் வந்தது அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ரசிக்கிறதா வாழ்க்கை அப்படிங்கிறது கரெக்டா ஐயா? 100% அதாங்கம்மா. இப்போ மதனையா சொன்ன விஷயம் அது கரெக்டுங்க. அதாவது உலகத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி இருக்குது, பூனை இருக்குதுங்க, மாடு இருக்குது. அதை யோசிச்சு பார்த்தேன்னு வைங்களேன், அது ரசிக்குதான்னு கேட்டோம்னா நம்ம அதுக்கான பதில் சொல்லவே முடியாது. பூனை எப்படின்னா சாப்பிடுது வருது, மாடு பார்த்தீங்கன்னா சாப்பிடுது வருது. நாய்க்குட்டி வேணா நம்மளை பார்த்தோம்னா ஒரு உணர்ச்சியில் அது கொஞ்சம் உணர்ச்சி வெளிப்படுத்துது, அதோட நின்றுது இல்லையே. மனிதன் மட்டும் தான் நீங்க எல்லா பக்கம் அந்த ரசிப்பு திறனை வந்து இது பண்றாங்க. நம்ம ஒண்ணு போய் நின்று இப்படி ஆச்சரியமா பாக்குறதுங்கிறது நீங்க வேற எதுவுமே பார்க்காதுங்க ஆக்சுவலாங்க. சோ அப்போ இதுதான் இங்க நம்மளுக்கு முக்கியங்க. அப்போ அந்த ரசிப்பதற்காக தான் நம்ம இங்க வந்து பிறவியை எடுத்திருக்கோங்க ஆக்சுவலாங்க. அத முழு மனசோட ரசிப்போம்னு சொல்ல வர்றேங்க. அவ்வளவுதாங்க. நன்றி ஐயா. ஆனா ஒரு ஈஸியா இருக்கு ஐயா, ரசிச்சுட்டாலே நம்ம பிரசன்ட்ல இருக்கோம், விழிப்புங்கிறப்போ ரொம்ப ஒரு சொல்யூஷன் கிடைச்சாப்புல சந்தோஷமா இருக்கு. நன்றி ஐயா, வாழ்க வளம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருணாமா, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு, உங்க பேச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அம்மா சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கவலையா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ஒரு டவுட் வந்துட்டு, நம்ம நிகழ்காலத்துல இருக்கிறோம், ஓகே, நம்ம அப்படியேதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் நமக்கு பாஸ்ட் வந்து அடிக்கடி வந்து நமக்குள்ள வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை நம்ம மறக்கணும்னு நினைக்கிற நிறைய இன்சிடென்ட் இருக்கு. அது நம்ம என்ன பண்ணணும் அதுக்காக? இப்ப சொன்னதுதாங்கம்மா. என்னன்னா பிராக்டிஸ் தான் நம்மள வந்து மாத்துங்க. ஓகேங்களா? அந்த பாஸ் வரும்போது நான் அப்படியே சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஒரு சொம்புங்க. அத பாஸ்ட் பயங்கரமா நினைக்க வரும்போது இப்ப ஒண்ணு உட்கார்ந்து இவன் எப்படி பண்ணிருக்கான்னு சொல்லி இப்படியே கவனிக்க பாத்தீங்கன்னு வைங்களேன், எங்கேயும் பிரசன்ட்ல வந்துருவீங்க. ஆமா. ஓகேங்களா? இத நீங்க அப்படியே நாளாக நாளாக பிராக்டிஸ் பண்ணுங்களேன். அந்த மூச்சு பயிற்சி கூட இதுவும் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு செல்போன் எடுத்து வச்சீங்கன்னா, இது எப்படி டிசைன் பண்ணிருக்க? ஒரு கவர் எடுத்தாச்சுன்னா, இந்த கவர் எப்படி டிசைன் பண்ணிருக்க? இது நல்லா இருக்குதுல்ல. அப்படி சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்த அந்த பாஸ்ட் போகும்போது நீங்க வந்து பிரசன்ட் குள்ள வர்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியம்னா ரசித்தலுங்க. அது கொஞ்சமா பிராக்டிஸ் ஆக என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப எல்லாத்தோட கரைய ஆரம்பிப்பீங்க. கரைய ஆரம்பிக்கும் போது பாஸ்ட் வராதுங்க. பிரசன்ட் குள்ள இருக்க ஆரம்பிப்பீங்க. அவ்வளவுதாங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி ஐயா. நீங்க மதன் ஐயா அவர்கள் அவங்க எல்லாம் எங்களுக்கு வந்து ஆண்டவன் கொடுத்த ரொம்ப ரொம்ப பெரிய வரம் அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். அப்படியெல்லாம் சரிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்காலத்தை தொலைத்து எல்லாரும் இருக்கிறாங்க. இறந்த காலத்தை தவறுகளையும் பயம் கவலை பற்றியும் மன அழுத்தம் இல்லாம மனச்சோர்வு இல்லாம இருக்கிறத பத்தி நல்ல விரிவா எடுத்து கூறினாங்க. கடந்த கால குப்பையை கடந்து பயம் இல்லாமல் கடந்த காலம் என்பது உடைந்த பானை என்றும் வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை என்றும் நிகழ்காலம் என்பது மட்டும்தான் நம் கையில் இருக்கும் வீணை என்று மிக சிறப்பா எடுத்து விடுத்தாரு. மக்கள் அனைவரும் இல்யூஷன் என்ற ஊர்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னும், மொபைலு, டிவி, சீரியலு இந்த மோகத்திலே மாயையான உலகத்திலிருந்து மீண்டு நம்ம ரசிப்புத்தன்மையோடு இருக்கணும்னு மிக சிறப்பாக எடுத்துரைத்தார் ஐயா அவர்களை அனைவரும் நமது மன்ற முறைப்படி வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் ஐயா. வேற யாராவது பேசுறீங்களாங்கம்மா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா, அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ராஜலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா, ஐயா கிட்ட கேள்வி கேளுங்கம்மா. சொல்றக்கே வார்த்தை இல்லைங்க, சூப்பருங்க. நான் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேனுங்க உங்க கிளாஸ்.
சரிம்மா, சரிங்க. சொல்றக்கே இல்லைங்க நானு. அந்த அம்மா இதுக்கு எனக்கு முன்னாடி பேசின அம்மா சொன்ன மாதிரி தானுங்க. அந்த சரி. விழிப்புணர்வு நோக்கி போறதுக்கு அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்ததுங்க. இப்போ தெளிவு சூப்பர் சூப்பர். அருமைம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்க. அருமையா இருக்குதுங்க. இப்ப கொஞ்ச நேரம் உங்க ஸ்பீச் கேட்க சுத்தி சுத்தி பாத்துனுங்க வீட்டுல. எல்லாமே அழகா தெரியுது. எல்லாம் அருமை. ஓகேங்க. விசிறி கூட அழகா தெரியுதுங்கய்யா. ச்சே சூப்பர். வேற லெவல். கரைஞ்சிருங்கம்மா, அவ்வளவுதான். வேலை முடிஞ்சதுங்க. லைஃப்ங்க. சூப்பர் சூப்பருங்க. சரியான டிப்ஸுங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சூப்பருங்கய்யா. ரொம்ப நன்றி. மதன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க அடுத்தது வளமுடன். தேவி கனகம் அம்மா, வாழ்க வளமுடன். தேவ கனகன் ஐயா. தேவகி காங்கன் என்னோட பேரு. தேவகி கனகன். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி படத்துல மாதவனுடைய சிரிப்புன்னு பார்க்கும்போது பாலமதன் ஐயான்னு அந்த பேரை கேட்கும்போது உங்களுடைய சிரிச்ச முகம் ஒரு ரசனை. இறைமதன் ஐயாவை நினைக்கும் போதே இறை சாதனைப்பா வளர்ந்து வர்ற அழகான ஒரு மகரிஷி, சின்ன மகரிஷின்னு சொல்லுவார் அடிக்கடி. அது போல அவருடைய சாந்தமான முகம், ஆழமான பேச்சு, அவரை நினைக்கும் போதே நம்மள அறியாம ஒரு ஈர்ப்பு தன்மை. அந்த பேச்செல்லாம் நல்ல ஆழமா பதியறதுக்கு அந்த ரசனை, அவருடைய முகம், உங்களை நினைக்கும் போதே அந்த ரசனை தானுங்க ஐயா அதெல்லாம் ஆழமா பதிய வைக்கிறது. ரெண்டாவது என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்லணும். எனக்கு 50 வயசு ஆகும்போது நான் ஆசிரியர் பணி செய்யணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம். அந்த ரசனைன்றது ஒரு மோட்டிவேஷனையும் ஏற்படுத்துதுங்க உள்ள. அப்போ எனக்கு 50 வயசுல எல்லாமே கரஸ்ல படிச்சு, பிஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சு, பிஎட் முடிச்சு, 3 குழந்தைங்க, நானும் புருஷன் வேலை செய்யறாரு, எல்லாத்தையும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும். ஒரு ஆர்வம், அந்த மோட்டிவேஷன், எல்லாத்தையும் ரசனை. ஆசிரியர்கள்லாம் எப்படி போறாங்க, அவங்களெல்லாம் ரசிச்சு ரசிச்சு பார்த்து நான் விடாமுயற்சியில எழுதி பாஸ் பண்ணி 8 ஆண்டு காலம் நானும் தமிழாசிரியரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டேங்க ஐயா. எல்லாமே காரணம் இந்த ரசிப்பு தன்மை, மோட்டிவேஷன். இது எல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள், அது எல்லாத்தையும் பஸ் ஏறி போறது, ஒரு நாளைக்கு 2 மணிக்கு எழுந்திருச்சுப்பேன், நைட்டு படுக்கிறதுக்கு 12 மணி ஆகும். இருந்தாலும் நம்ம அந்த ரசிப்பு தன்மை, அது நிஜமாவே உணர்வு அப்படியே மின்னல் மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துதுங்க. நீங்க சொன்னது அத்தனையும் வாஸ்தவங்க ஐயா. எல்லாருமே ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் அந்த ரசிப்பு தன்மை தான் மனிதர்களை நடமாடும் ஒரு தெய்வமா வச்சிருக்குதுங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோமதி எஸ். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க பேச்சு ரொம்ப மன நிறைவா இன்னும் நல்லா ரசிக்கணும் அப்படிங்கிற இதை வளர்த்து விட்டது. அப்புறம் நான் இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுட்டு இருந்தேன். இப்போ வாசல்ல சேர் போட்டு உட்கார்ந்து பூக்கள் எல்லாம் ரசிச்சுட்டு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கேங்க உட்கார்ந்து ரூம்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறத விட்டு இப்ப ஃபேன்ல இயற்கையா உள்ள காற்றுல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க ஐயா. அப்புறம் ஐயா, பிள்ளைங்களுக்கு எப்படி இந்த ரசிப்பு தன்மையை கொடுக்கறது? அவங்க ஒரே டென்ஷன்ங்கிற மாதிரியே அலைஞ்சிட்டு இருக்காங்க ஐயா. காலையில எந்திக்கிறாங்க, கடகடன்னு இது கிளம்புறாங்க வேலைக்கு, நைட் 8 மணிக்கு வர்றாங்க. ஏம்மா கொஞ்ச நேரம் வாசல்ல உட்காருமா, இப்ப பாருன்னா, வேண்டாம் நேரம் ஆயிட்டு, சாப்பிட்டுட்டு உள்ள போயிரும் அப்படின்னு உள்ள போய் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இத கத்து கொடுக்கறது, ரசிக்கிறத? அதாம்மா, இது நான் வேற ஒரு வகுப்புல குழந்தை வளர்ப்பு பத்தி நான் எடுக்கும்போது நான் கொஞ்சம் விஷயங்கள் நான் பேசியிருக்கேம்மா, வேற மாதிரி பேசியிருக்கேங்க. அந்த வீடியோ பாருங்க. ஆமாங்க. இப்ப பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த பிரச்சனை நம்ம தாங்கம்மா. நான் சொன்னோம் இல்லைங்க, இன்னைக்கு குழந்தைகள் மேல பாத்தீங்கன்னா, அந்த படிப்புங்கிறது வேற, கல்விங்கிறது வேறங்க. இன்னைக்கு படிப்பு அதிகமா திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா. அப்ப என்ன ஆகுதுன்னா, அதற்கான ஒரு விஷயத்த அங்க எடுக்க முடியாமையே போயிருதுங்க. என்ன கேட்டாச்சுன்னா, ஒரு ஃபீஸுங்க நம்ம கட்டிடுறோம். அதுக்காக அந்த விஷயத்த நம்ம ஏன்னா நீங்க நினைச்சாலும் அந்த இடத்துல அந்த குழந்தைகள் வெளிவர முடியாத அளவு தான் போயிருச்சு. நீங்க 9th 10th 11th 12th குழந்தைகளை எடுத்து பாருங்களேன். அந்த மாதிரி தான் பேக்கேஜா கொடுத்துடுறாங்க. சாயந்தரம் வந்தது, எழுதுறது, நீங்க அவ்வளவு விஷயம் வச்சுலாங்க. அப்போ என்னன்னா, இந்த சூழலை வெளியே கொண்டு வரணும்னா நம்ம குழந்தைய உயிரோட்டமா வளர்த்துறோமா, இல்ல வெறுமனே படிச்சு மார்க் எழுதி ஒரு வேலைக்கு போறதுக்காக வளர்த்துறமாங்கிற விஷயம் நம்ம தான் முடிவு பண்ண வச்சுலாங்க. இது கொஞ்சம் லைஃப் சேலஞ்சிங் ரிஸ்க் தான். பட் நான் அப்படிதான் என் குழந்தைகளை வளர்த்துனேங்க. இன்னைக்கு அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஒவ்வொரு செகண்டுமே அவங்க என்ஜாய் பண்ணி போகக்கூடிய இடத்த நோக்கி நகர்ந்துட்டாங்க வச்சுலாங்க. சோ நீங்க என்ன பண்ணா, இப்போதைக்கு என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் அந்த ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல சில விஷயங்கள் நீங்க இது பண்ணலாங்கம்மா. முடிந்த அளவு குழந்தைகளை பத்தினா நான் முதல்ல சொல்லியிருக்கேங்க ஆக்சுவலா. அதாவது ஒரு இறப்பு இருந்தாலும் கூட்டு போங்க,
ஒரு ம். சீர் இருந்தாலும் கூட்டு போங்க. ஒரு கல்யாணம்னாலும் கூட்டு போங்க. இப்படிலாம் கூட்டு போக தான் அந்த குழந்தைகளுக்கு பார்த்தா அந்த உலகங்கிறது கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்குங்க ஆக்சுவலாங்க. அப்பதான் அந்த ரசிப்பு தன்மைகள் வரும். ஆனா நம்மள யோசிச்சு பாருங்க, அந்த 4 ரூம்குள்ள வச்சே தான் வளர்த்தணும் நம்ம ஆக்சுவலா. அவங்களுக்கான ஆமாங்க. மனசோட இதுலயே என்னன்னா, ஒண்ணு வீடு ஞாபகம் இருக்கும், இல்லாட்டி ஸ்கூல் ஞாபகம் இருக்கும். இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. ஈவன் பல குழந்தை ஸ்கூல் கிரவுண்ட் கூட ஞாபகம் இருக்கிறதுல அவ்வளவு மோசமா தான் வளர்த்திட்டு இருக்குங்க. சோ இதுக்கு மாற வேண்டியது நம்ம பெற்றோர்கள் தாம்மா. குழந்தைகளுக்கு அந்த ம். ரசனை திறன் இயல்பா இருக்குங்க. ஆனா நம்ம ம். பிரஷர் போட்டுல அவங்க அதை இழந்துடுறாங்க. வேறலாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. ஆ. சரிங்க ஐயா. சரிங்கம்மா. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரேவதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா அம்மா வாழ்க ரேவதி. வளமுடன். ம். வாழ்க வளமுடன்மா. ஐயா எனக்கான ஸ்பீச் மாதிரியே இருந்துச்சு இன்னைக்கு. நான் நன்றி. ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தேன். நேத்து மூச்சு திணறல் மாரி வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்தோம். ஓ, ஓ, ஆ ஓ. அப்புறம் இப்ப அம்மா, அப்பா சமீபத்தில இறந்துட்டாங்க. அதிலிருந்து என்னால மீண்டு வர முடியல. ஓ, ஓ. அப்புறம் அவங்க வாழ்ந்த வீடு ஒரு 50 வருஷமா வாழ்ந்த வீடு யாரோ ஒருத்தர் வச்சுக்கங்க, வெளியில குடுக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது என் கூட பிறந்தவங்க 5 பேரு அது ஒத்து வரல. எல்லாரும் வாங்குற நிலைமையில தான் இருந்தோம். கெப்பாசிட்டி அதெல்லாம் இருக்குது. ஆனா வெளியில குடுத்தா அமௌண்ட் ஜாஸ்தியா வரும்னு வெளியில குடுத்தாச்சு. போன வாரம் கிரையம் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னா நாளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு மொத நாளே எனக்கு மூச்சு திணறலும் வந்து ஒரு மாரி வந்துருச்சு. நான் இதெல்லாம் யோகாலாம் பண்றேன். இருந்தாலும் அப்போதைக்கு வர்றேன் வெளியில. ஆனா மறுபடியும் அதுக்குள்ளேயே போயிர்றேன். அம்மா, அப்பா இல்லைங்கிற ஒரு இதுல, அம்மா, அப்பா வாழ்ந்த வீடு போச்சு அப்படிங்கிறது, பொண்ணு திருமணம் அப்படிங்கிற மாரி இந்த குழப்பத்திலேயே இருக்கேன். ஆனா இந்த இறை சாதனைய நெம்ப இதா இருந்தேன். இந்த இறை சாதனை கேட்டதுக்கு அப்புறம் நெம்ப கொஞ்சம் தெளிவா இருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் அதுக்குள்ளேயே போயிர்றேங்கய்யா நானு. அது என்ன பண்ணன்னு தெரியல. இப்ப நேத்து நெம்ப சீரியஸா ஆகி ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு எல்லாமே பண்ணி பார்த்தேன். எல்லாம் நார்மல்ன்னு தான் வருது. ம். இருந்தாலும் நான் அ எ என்ன சொல்றேன்னு தெரியல. அதாங்கம்மா. இது இப்ப நம்ம வந்து சொன்ன இந்த வகுப்பு நீங்க முழுசா யூஸ் பண்ணிக்கோங்கம்மா. நீங்க ம். எதிர்கால பயத்தையும், கடந்த கால குழப்பத்தையும் வச்சு நிகழ்காலத்த நீங்க தவற விட்டுட்டு இருக்கீங்கம்மா. அத ஆமா. தவற விடாதீங்க. அதுக்கு தான் நம்ம இப்ப சொன்னது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். நம்ம ரசிக்க ஆரம்பிங்க. ஆ மனம் மலருங்க. அது நடந்துச்சுன்னா உங்களுக்கு இயல்பா நடக்குங்கம்மா. நம்மள பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னு நெனச்சோம். உலகம் அப்படி இல்லைங்க. உலகம் இயங்கிட்டு இருக்குதுங்க. அது மிக சரி, இயல்பா இயங்குது. நம்ம கூட கொஞ்சம் போய் மேட்ச் பண்ணணுங்க. அவ்வளவுதாங்க. சரி. சரிங்க, நீங்க அதுல சரிங்க. மட்டும் வெளிய வாங்கம்மா. கண்டிப்பா உங்களால முடியுங்கம்மா. சரிங்கய்யா, சரிங்க. சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றி. நம்ம நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குணசுந்தரி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுக்கும் வணக்கங்க. வணக்கம். எனக்கு இப்போ நன்றி தவத்துல நம்ம எல்லா பொருள்களையும் நம்ம இறை காட்சியா பாக்குறோமா, அப்போ இப்போ அப்படியே எந்த பொருளை பார்த்தாலுமே யாரோ உழைப்புல தானே இப்போ நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம், ஒரு பொருள் பயன்படுத்துறோம், எல்லாமே மத்தவங்களோட உழைப்பு அப்படின்ட்டு அப்படியே கரையுது மனசு. இப்ப அந்த நன்றி தவம் எல்லாம் செய்ய செய்ய இப்ப அதுக்கு ஒரு வாசல் மாதிரி நீங்க சொன்ன எளிமையான ஒரு வழி. ரிலாக்ஸ் ஆன முதல்ல ரிலாக்ஸ் ஆயிட்டோம்னா அந்த நன்றி உணர்வு நமக்கு பரிபூர்ணமா வந்துடும். எதை பார்த்தாலும் அந்த நன்றி உணர்வு தான் வருமே தவிர கவலையோ வேற எதுவுமே நான் நன்றி செலுத்தவே நேரம் ஆயுளே பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு தான் உண்மையிலே எல்லா பொருளும் யாரோ செஞ்சு உணவுல இருந்து நாம விவசாயம் பண்ணி சாப்பிடல. அப்படி அந்த உணர்வுக்கு வந்துட்டோம்னா இருக்கிறத கொண்டாடுவோமே தவிர இல்லாததை நாம யோசிக்கவே மாட்டோங்கய்யா. இது ஒரு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பா எளிமையான வழி நீங்க சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும். எதை பார்த்தாலுமே அப்படியே மனசு கரைஞ்சு போகுதுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கய்யா. எல்லாருக்கும் நன்றிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். ஐயா அன்பர்கள் யாரும் கை ரைஸ் பண்ணலைங்க. முடிச்சுக்கலாமாங்கம்மா? முடிச்சுக்கலாங்கம்மா. நன்றாக ரசிப்புத்தன்மையோட வாழணும் அப்படிங்கறத பத்தி மிக தெளிவா ஐயா எடுத்திருத்தார். ஐயா அவர்கள், பாலமதன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள்,
நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. உலக